உங்க மெயில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சேன் இல்லைங்களா? சுபம் பிராண்டுங்களா? இல்ல சன் பிராண்ட். சன் பிராண்ட் அனுப்பிச்சிருக்கேங்க சார் இப்போ. அப்படிங்களா? ஆமாங்க சார். ஏன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து போட்டிருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை எடுத்து இப்ப நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணேன். ஏன்னா நீங்க அந்த நேம் கொடுத்துருந்தீங்க சார். சன் பிராண்ட் இந்தியா. சன் பிராண்ட் இப்போ வந்திருக்கு. sunbrandindia@gmail.com சார். வந்திருக்கு இல்லைங்களா சார்? சரிங்க சார். இப்போ எனக்கு இது வந்திருக்கு சார். ஏன்னா அது வாட்ஸ்அப்ல வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, சிஸ்டத்துல நீங்க டவுன்லோட் பண்ணணுங்கிறதுனால தான் மெயில் அனுப்பிச்சேங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சார் இன்னும் வரணுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமாங்க சார் இல்ல வெயிட் பண்ணலாங்களாங்க சார்? கார்த்தி சார். அதாங்க சார். ஒன்னு வந்து வாட் இஃப் அனாலிசிஸோட இருக்கும், இன்னொன்னு அது இல்லாம வெறும் பிளைனா உங்களுக்கு டேஷ்போர்டு மட்டும் இருக்கும். ஓகே ஓகே. நீங்க நேத்து கொஞ்சம் டீப்பா போலான்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அதனால வந்து நான் இப்ப அது என்ன பண்ணேங்க சார், இன்னும் கொஞ்சம் டெப்தா உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா மொத்தம் 3 டாபிக் வந்து இப்ப நம்ம we are leaving சார். அதாவது we are knocking off from this regular இந்த மோட்ல இப்ப பண்றதுல என்னன்னா ஒன்னு அமார்டைசேஷன், அதாவது சார் அந்த நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மத்த கால்குலேஷன்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதை நாக் ஆஃப் பண்றோம். லிவரேஜஸ் நாக் ஆஃப் பண்றோம். அப்புறம் லாஸ்ட் வந்து மார்ஜினல் காஸ்டிங். இந்த 3 இப்ப நம்ம கவர் பண்ண போறது இல்லைங்க சார். மொத்தம் 8 டாபிக் சஜஸ்ட் பண்ணதுல 5 டாபிக், அந்த 5 டாபிக்ல இது லாஸ்ட் டாபிக். சரி, இதை கொஞ்சம் டெப்தா போலாம் நீங்க சொன்னதுனால இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், வாட் இஃப் அனாலிசிஸ் இதுல உள்ள கொண்டாந்துருக்கேங்க சார். ஆமாங்க சார். ஏன்னா நம்ம மத்த இது அப்படியே இது தொடர்ச்சியா வருதுங்க சார். ROI பேலன்ஸ் ஷீட் வருதுங்க. அது முடிச்சோம்னா ஒரு செட் கிளியர் ஆயிரும் சார். சரிங்க சார். நீங்க அந்த நான் இப்போ கொடுத்திருக்கோம் இல்லைங்களா சார், நமக்கு கிரீன் கம்பெனி, எல்லோ கம்பெனி, ஆரஞ்சு கம்பெனி, ரெட் கம்பெனி. சரி, இந்த எக்ஸசைஸ வந்து தயவு செய்து ஒரு தடவையோட நிறுத்திடாதீங்க. நான் நேத்து சொன்ன மாதிரியான அப்ரோச்ல நீங்க அந்த எக்ஸசைஸ செய்யணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் ஃபில்லிங் த நம்பர்ஸ். நீங்க நம்பர்ஸ் ஃபில் பண்றது மட்டுமே கிடையாதுங்க சார். அப்ப நீங்க என்ன பண்ணுவாங்க சார், சரிங்க சார், சைக்காலஜி வந்து திருப்பி அதே ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதே எக்ஸாமுக்கு போய் போறது பிடிக்காதுங்க. சரிங்க சார். நீங்க ஏதாவது ப்ளூ கம்பெனிங்கிறது வேற ஏதாவது மாத்தி வேற ஏதாவது பேர் வச்சுங்க. அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. நியூ வெரைட்டி போனீங்கன்னா இதே சேம் இது வந்து எதனால நான் சொல்றேன்னா, இது செகண்ட் டைம் நீங்க ஒரு 15 டேஸ் அல்லது 1 மந்த் கழிச்சு நீங்க பாருங்களேன், உங்களுக்கு நிறைய தாட் ப்ராசஸ் வரும். இது திரும்ப நீங்க ரீவர்க் பண்ணலாம். ஆமாங்க சார். ஏன்னா அதுக்காக தான் அந்த சேம் இதை நான் ரீட்ரேட் பண்ண சொல்றேன் சார். சரி சரிங்க சரிங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஏன்னா இல்லைன்னா நியூவா வரக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸ் வராதுங்க சார், அப்படி நின்றும். இப்ப இந்த சேம் இது உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு இதுக்கு மேல வந்து வருது வந்து எஸ், இதுதான் மேக்ஸிமம் வரக்கூடியதுங்க சார். ப்ரிடாமினன்ட்டா வரக்கூடியது இதெல்லாம் சார். இன்னும் இருக்கு, ப்ரிடாமினன்ட்டா இதான் வரக்கூடியதுங்க சார். இதை வந்து நீங்க மறுபடியும் ஒரு ரிப்பீட்டேட்டிவா ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் இந்த எக்ஸசைஸ் எடுத்து பிராண்ட் நியூவா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க சார். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து அதுக்குதான் உங்களுக்கு வேர்டு டாக்குமெண்ட் வந்து சார் கொடுத்துருக்கேன். பேக்கப் காப்பி நீங்க வச்சுக்கலாம், மல்டிபிள் டைம்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்களே மேனுவலா ஃபில் பண்ணிட்டு வரலாங்க சார். ரிலாக்ஸ்டா இருக்கும் போகும்போது நிதானமா எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனின்னு சொல்லி அடுத்தடுத்தது வாங்க சார். பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கும் செகண்ட் டிரான்சாக்ஷனுக்கும் உங்க பேலன்ஸ் ஷீட்ல என்ன நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து சார், இது எப்படி என் கம்பெனில கொண்டாடலாங்கிறத பத்தி இப்ப இந்த தாட் ப்ராசஸ் கொண்டாடாதீங்க சார். அதை யூ கேன் கீப் இட் அசைடுங்க. சரிங்க. ஆமா, ஏன்னா இப்ப இது அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஹவு தட் இட் வில் ஹேப்பன் இன் த பேலன்ஸ் ஷீட். எப்படி அது வந்து அது இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறது மட்டும் நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டே வாங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். இன்னும் ஆனந்த் சார் வரல நினைக்கிறேங்க.
சார் சார் நீங்க பேசுறது சரிங்க சார். சரி சார், ஆல்வேஸுங்க சார். அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் சார் இந்த மாதிரி நம்ம வந்து அன்அக்கவுண்டடா நம்ம கொண்டாடுறது வந்து ஓகே தாங்க சார். ஒன்றும் இல்ல. நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு லாபகரமான ஒரு விஷயம் தாங்க சார். பட் ஆனா அதே வந்து நீங்க பார்க்கும் பட்சத்தில்ங்க சார், இப்போ ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்க க்ரோ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் க்ரோ ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாவே வந்துங்க சார், நமக்கு ஒரு ப்ரொஃபஷனலா கொண்டாந்தாதான் சார் நம்மளால முன்னேற முடியும். இல்லைன்னா வந்து ரொம்ப சிரமம் சார். சார் அப்ப அன்செக்யூர்டு லோன் வந்து நீங்க காமிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது வந்து எய்தர் பேங்க்ல இருந்து நீங்க வந்து லோன் வாங்கியிருக்கலாம் சார். அல்லது வந்து நீங்க வெளிய தேர்ட் பார்ட்டில இருந்து நீங்க வாங்கியிருக்கலாம். இப்ப இந்த அன்செக்யூர்டு செக்யூர்டுங்கிறது வந்து நீங்க தட் டஸ் நாட் மேக் எனி மச் ஆஃப் டிஃபரன்ஸ்ங்க. அதாவது அன்லெஸ் அதர்வைஸ் அதாவது அந்த லெண்டருக்கு பொறுத்த வரைக்கும் தான் அதனுடைய இம்பாக்ட் இருக்குமே தவிர, உங்க சைட்ல பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வீக்கோ அல்லது ஸ்ட்ராங் பாயிண்டோ கிடையாதுங்க. 2வது, இப்போ ஒரு லோன் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஹவ் கேப்பபிள் எனஃப் ஐ அம் டு ரீபே. அததான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் சார் லெண்டருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து என்ன செய்வாங்கன்னா டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க சார். அதாவது இன்ட்ரெஸ்ட் அவங்களால கட்ட முடியுமா, கொடுத்திருக்கக்கூடிய முதல்ல அவங்களால திருப்பி கட்ட முடியுமா, அது ரெண்டையும் கிராஸ் செக் பண்ணுவாங்க சார். அது ரெண்டையும் கிராஸ் செக் பண்ணி தான் நமக்கு வந்து சரி இந்த பார்ட்டி கேபபிள், அவங்க இந்த கடனை திருப்பி அவங்களால கட்ட முடியும் அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க சார். ஓகேங்களா சார்? ஸோ இப்போ வந்து இப்போ அந்த ப்ரூவ் பண்ற வேண்டிய கடமை நம்மளுடையதுங்க சார். அப்ப அதுக்கு வந்து ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் மத்ததெல்லாம் இருக்கணுங்க சார். இப்போ நான் ஒரு சிம்பிளா அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா சார்? இப்போ நீங்க வந்து எதுவுமே அக்கௌண்ட்லயே கொண்டாடல, பெரிய அளவுல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். இப்போ வந்து நீங்களும் இன்னொரு எம்ப்ளாயி இருக்காரு. ஒரு வந்து ஒரு காலேஜினுடைய பிரின்சிபால் இருக்காரு. அவர் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு சார் மாசம். இமேஜின் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க 2 பேரும் போறீங்க. யாருக்கு சார் லோன் கிடைக்கும்? ஏன் அவருக்கு கிடைக்குதுங்க? அப்ப ஒரு சாதாரண ஒரு சாலரிடு பர்சன் வந்து ஒரு லோன் வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா நாம அந்த கேப்பபிலிட்டி இழந்துடுறோங்க. இல்லைங்களா? அவ்வளவுதான் சார். அதாவது இந்த இதெல்லாம் எப்படின்னாங்க சார், இப்போ அதாவது டாக்ஸ் பிளானிங்கிறது நமக்கு வேணுங்க. அதாவது 2 வார்த்தைகள் உண்டுங்க சார். ஒண்ணு வந்து டாக்ஸ் எவேஷன்ங்க, இன்னொன்னு டாக்ஸ் பிளானிங்க. டாக்ஸ் எவேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாங்க வந்து அதாவது டாக்ஸ் கட்டாம நம்ம ட்ரை டு எஸ்கேப்ங்க. அது வந்து டாக்ஸ் எவேஷன்ங்க. அதே வந்துங்க நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா டாக்ஸ் அவாய்டன்ஸ், அதாவது டாக்ஸ் பிளானிங் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அபிஷியலா இந்த இதெல்லாம் எனக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் நான் வந்து எக்ஸாஸ்ட் பண்றேன். அதாவது அபிஷியலா லா பிரகாரம் எனக்கு உண்டான டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து நான் கொண்டாந்துக்கிறேங்க. அதுதான் மீனிங். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து டாக்ஸ் பிளானிங் வந்து ஆரம்பத்துல இருந்தே பண்ணணுங்க சார். டாக்ஸ் பிளானிங் பண்ணுனீங்கன்னா பக்காவா உங்களுடைய டாக்ஸ் லைபிலிட்டி எல்லாம் குறைக்க முடியும். அவ்வளவுதாங்க சார், வேற விஷயமே இல்லைங்க சார். சார் இப்ப நீங்க பேசுறது ஏங்க சார், பேசுறது வந்து யாரு நீங்க தெரியல, எனக்கு வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியல. கோவிந்த் சார். சரிங்க சார், சொல்லுங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். ஆமாங்க சார். சரிங்க சார். சார் இப்போ நீங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சரா காமிச்சிட்டேன்னு சொல்றீங்க. அப்போ ஆப்வியஸா உங்களை அது எக்ஸ்பெண்டிச்சரா காமிச்சு நீங்க ரெக்கவரியில கொண்டாந்துருவீங்க. ஆனா எங்க தப்பு நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய பர்ச்சேஸ் பிரைஸ் என்னன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க பர்ச்சேஸ் பண்ண பிரைஸை வச்சுட்டு தான் நீங்க சொல்லுவீங்க. அது அது எப்படிங்க சார்? அப்ப பர்ச்சேஸ் பிரைஸே கிடையாது அது. ஆக்சுவலா உங்க பர்ச்சேஸ் பிரைஸ்ங்கிறது வந்து
நீங்க அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே வந்து சேர்த்து தான் அது உங்களுடைய லாபம். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இப்ப 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இந்த ஒரு வருஷமா அதை ஹோல்டு பண்றேன், எனக்கு வந்து 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா, அந்த 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து சார் என்னோட எக்ஸ்பெண்டிச்சரா காமிக்கிறேன்னு சொல்றீங்க, ரைட், ஓகேங்க, வெல் அண்ட் குட்ங்க. ஆனா நீங்க சேல் பண்ண போகும்போது என்னோட பிரைஸ் வந்து 100 ரூபாய் தான், அதனால நான் 140 ரூபாய்க்கு விற்கிறேன், எனக்கு 40 ரூபாய் லாபம் நீங்க சொல்லக்கூடாது. அதான் அந்த மார்ஜின்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணும் போது பி கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. எனக்கு அடக்கம் என்ன ஆகுதுன்னு நீங்க பார்க்கும் போது ஆக்சுவலா இது மாதிரி லாங் ரன் நீங்க வைக்கிறது எல்லாமே வந்து ஆப்வியஸா அந்த இதுல நீங்க கேப்சர், அதாவது கால்குலேஷன் சொல்றேங்க சார். நீங்க சொல்றது வந்து அக்கௌண்டிங்க்கு இட்ஸ் ஓகேங்க. அக்கௌண்டிங்க்கு வந்து நீங்க சொல்றது வந்து சார் 100% ரைட்டுங்க, இதுல எதுவும் மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனா நீங்க உங்களுடைய அப்ரோச்ல உங்க செல்லிங் பிரைஸ் நீங்க டிசைட் பண்றதோ மத்ததோ இருக்கும் போது இதுல வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆயிருக்கு நீங்க போட்டு பார்த்து உங்களுடைய செல்லிங் பிரைஸ் டிரைவ் பண்றது பெட்டருங்க சார். அப்படி இல்ல, அப்படி பண்ண மாட்டாங்க, நார்மலா அப்படி பண்ண மாட்டாங்க சார். அதாவது இன்வென்ட்ரி ஹோல்டிங் காஸ்ட் கொண்டாடுவாங்க. பட் ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துங்க சார் இதுக்கு வந்து இப்படி அக்குமுலேட் பண்ண மாட்டாங்க சார். அது எக்ஸ்பெண்டிச்சர் சார். நீங்க சொல்ற மாதிரி நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நீங்க வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா காமிச்சிட்டே வருவீங்க, அல்லது whenever you are making a payment you will showங்க. நீங்க வந்து லாங் டேர்ம்ல நீங்க ஹோல்டு பண்றங்கிறதுனால நான் இந்த ஒரு வார்த்தை சொன்னேன். அதாவது நீங்க இது மாதிரி லாங் டேர்ம்ல ஹோல்டு பண்ணும்போது உங்களுடைய செல்லிங் பிரைஸ டிசைட் பண்ணும்போது வெறும் பர்ச்சேஸ் பிரைஸ் மட்டும் வச்சுட்டு டக்குன்னு நீங்க கன்க்ளூட் பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்க வட்டி எல்லாம் கட்டியிருப்பீங்க. ஸோ அப்ப அதெல்லாம் அக்குமுலேட் ஆயிருக்குங்கிற அந்த ஒரு 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 பேக்கப் இன்ஃபர்மேஷன்ஸோட நீங்க வந்து உங்க செல்லிங் பிரைஸ் டிசைட் பண்ணீங்கன்னா பெட்டருங்க சார். சரிங்க சார். என்ன லாஸ்ங்க சார்? சரிங்க சார். சார் இப்போ அதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் கன்சம்ஷன்ல இருக்கு இல்லைங்களா, உங்க ரா மெட்டீரியல் கன்சியூம்ல கொண்டாந்துருவீங்க. அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க சார், இப்போ நான் யான் வாங்கி ஒரு சைசிங் பண்றேன், 100 கிலோ வாங்கி சைசிங் கொடுக்குறேன் அப்படின்னா வேஸ்டேஜ் எல்லாம் போக 99 கிலோ கிடைக்கும், 98 கிலோ கிடைக்கும். அப்ப ஆப்வியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து 1% அல்லது 2% வேஸ்டேஜ் வந்துருதுங்க சார் உங்களுக்கு. அப்ப அந்த வேஸ்டேஜ் ரா மெட்டீரியல் கன்சம்ஷன்ல தான் சார் வரும். ஆமா ஆட்டோமேட்டிக்கா அது குறையும் சார். ஆமாங்க சார். காஸ்ட் பிரைஸ் கூடிடுங்க சார். ஸ்டாண்டர்டா வேஸ்டேஜ்க்குன்னு ஒரு ப்ரொபோர்ஷனேட் ஒதுக்கிடுறாங்க சார், 0.5% 1%. சார் அப்படி இல்ல, என்ன ஆக்சுவலா உங்களுக்கு வருதோ அந்த இதை நீங்க வந்து எடுத்துக்கலாம் சார். ஒரு உதாரணத்துக்குங்க சார், இப்ப ஆட்டா இருக்கு இல்லைங்களா, இப்ப கோதுமை மாவு அரைச்சு நான் பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ 1 கிலோ கோதுமை மாவு போட்டோன்னா எனக்கு 1 கிலோ எக்ஸாக்டா கிடைக்காதுங்க சார். ஆமாங்க. எனக்கு வந்து ஒரு 980 கிராம் கிடைக்கும், ஒரு 20 கிராம் ஷார்டேஜ் ஆகும் சார். ஆமாங்க. அந்த காஸ்ட் ஷீட் ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த காஸ்ட் ஷீட்ல ஒர்க் அவுட் பண்ணும் போதுங்க சார் பில்ஃபரேஜ் வேஸ்டேஜ் ஆர் இது வந்து ரைட் ஆஃப் அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம் சார். காஸ்ட் ஷீட் வரும். ஆமாங்க சார், காஸ்ட் ஷீட்ல அது உள்ள கொண்டாடுவோம் சார். ரா மெட்டீரியல் என்ன நமக்கு தேவைப்படும் அப்படின்னு அது காஸ்ட் ஷீட்ல தான் வரும் சார். இதுல வந்து காமிக்க மாட்டாங்க சார். இதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இத பத்தி பேச மாட்டாங்க சார். ஓகே. அதாவது ரா மெட்டீரியல் வந்து இவ்வளவு எனக்கு தேவை, அவுட்புட் எனக்கு இவ்வளவுதான். அப்ப அவுட்புட் நீங்க எப்படி தெரியுங்களா சார் எடுப்பீங்க, 100 கிலோ போட்டு கோதுமை மாவு அரைச்சீங்கன்னா 98 கிலோ தான் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது 99 கிலோ கிடைக்கும். அப்ப 99 கிலோவுக்கு நான் பிரைசிங் பண்ணணும் சார். ஓகே. அது வந்து காஸ்ட் ஷீட்ல தான் வரும். அது வந்து உங்களுடைய செல்லிங் பிரைஸ் டிட்டர்மினேஷன் சார். நோவே இந்த வேஸ்டேஜ் இதெல்லாமே வந்து சார் உங்களுக்கு வந்து வராது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல அது எப்படி அப்பியர் ஆகும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது வந்து சார் உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் கன்சம்ஷன்ல உள்ள போயிடும். இப்ப நீங்க வந்து 100 கிலோ தான் சார் காமிப்பீங்க. எனக்கு அவுட்புட் 99 கிலோ வந்திருக்கு, அதனால ரா மெட்டீரியல் நான் 99 கிலோ தான் காமிக்கிறீங்க சார். 100 கிலோ தான் காமிக்கிறீங்க. ரா மெட்டீரியல் 100 கிலோ எடுத்து அரைக்கிறீங்க சார். உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல 100 கிலோ அப்பியர் ஆகும் சார் ரா மெட்டீரியல் கன்சியூமர். செல்லிங் சேல்ஸ் லெவல்ல காமிப்பீங்க சார். 99 கிலோ தான் நீங்க சேலுக்கு உண்டான வேல்யூ காமிப்பீங்க. ஆமாங்க சார். சார் வேஸ்டேஜ் ஆகலீங்களே சார், வேஸ்ட் கிடையாதுங்க சார், அதெல்லாம் பேலன்ஸுங்க சார், மீதிங்க சார், ஸ்டாக் வச்சிருக்கிறோங்க. சார் இப்போ சார் அதாவது
உங்களுக்கு நார்மல் ஒரு ஒரு வந்து ரா மெட்டீரியல் இது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்குங்க சார், இப்போ ஒரு ரா மெட்டீரியல் நான் வச்சிருக்கேன், தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிருச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அப்போ வந்து ரா மெட்டீரியல் லாஸ் வந்து நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கொண்டாந்து காமிப்பேங்க சார். அதே ஒரு துணியை ஸ்டிச் பண்ணும் போது 100 மீட்டர் எடுத்துனா எனக்கு வந்து 98 மீட்டர் தான் மெட்டீரியலைஸ் ஆகுது, 2 மீட்டர் மெட்டீரியலைஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்துங்க சார் இந்த இதுல போயிடுங்க சார், மினிமல் வேஸ்டேஜ். அந்த அதாவது எப்படின்னா, இப்போ நான் அந்த கோதுமை மாவு சொன்னது இன்னும் பக்காவா இருக்குங்க சார். அதாவது 100 கிலோ கோதுமை மாவு நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரா மெட்டீரியல்ல காமிச்சிடுவேன். சேல்ஸ் நான் எவ்வளவு காமிப்பேன்னா 99 கிலோவுக்கு தான் சேல்ஸ் காமிப்பேங்க சார். அதே நீங்க 100 கிலோல ஒரு 50 கிலோ வந்து ஒரு வந்து கோதுமை வந்து வேஸ்ட் ஆயிடுதுங்க சார். நீங்க மாவு அரைக்கல, சேல்ஸும் பண்ணலீங்க சார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாங்க சார், ரா மெட்டீரியல் வந்து நீங்க வந்து 50 கிலோ தான் கன்சம்ஷன் காமிப்பீங்க. பிளஸ் நீங்க என்ன காமிப்பீங்கன்னா, அதாவது பில்ஃபரேஜ் அல்லது வேஸ்டேஜ் அல்லது வந்து டெஸ்ட்ராய் ஆஃப் வீட் அப்படின்னு சொல்லி போட்டீங்க சார். அதை எக்ஸ்பெண்டிச்சரா காமிச்சிடுவீங்க சார். அது அப்நார்மல் லாஸ்ங்க சார். அப்நார்மல் லாஸா காமிப்பாங்க சார். சார் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க சார்? சரிங்க சார், ரைட், ஓகேங்க சார். சார் இப்போ நான் உங்களுக்கு 2 ஃபைல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துங்க சார், இப்போ நீங்க எல்லாருமே எக்ஸல்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சிஸ்டத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டத்துல ஓபன் பண்ணிருக்கீங்களாங்க சார்? சார் சிஸ்டத்துல ஓபன் பண்ணிருக்கீங்களா? மொபைல்ல தான் இருக்கேன் சார். ஆனந்த் சார் மொபைல்ல தான் இருக்காரு சார். சரிங்க சார், பரவாயில்ல. அப்படியே நீங்க கீழ வாட்ச் பண்ணிட்டே வாங்க சார். ஓகே சார். வேற யாருங்க சார்? வேற யாரு சிஸ்டத்தில் இருக்கீங்க சார்? கார்த்தி சார் சிஸ்டத்தில் இருக்காருங்க. மோகன் சார் நீங்க கோவிந்த் சாமி சார் சிஸ்டத்துல தான் இருக்கீங்க. மோகன் சார் நீங்க சிஸ்டத்துல இருக்கீங்களாங்க சார்? சரிங்க சார், நான் லாகின் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்ல சிஸ்டம்ல. சரிங்க சார், ரைட்டுங்க சார், ஓகேங்க சார். சார் அப்படியே நீங்க பக்கத்துலயே உங்க மொபைல் வச்சுக்கங்க. ஓ, கட் பண்ணிட்டே போயிருக்காரு. வச்சிருக்கேன் சார். சார் அப்படியே மொபைல் அப்படியே இருக்கட்டும் சார். அப்படியே நீங்க சைடு பை சைடு இது பூட் பண்ணிங்க. நான் அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே வரேன், அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிடலாங்க சார். ஓகே சார். கண்டினியூ சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சார் இப்போ அந்த டியூபான் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணிருக்கேங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னாங்க சார், ஒயிட் பேக்ரவுண்ட் வித் வயலட் கலர்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் மேனுவலா நம்ம ஃபீட் பண்ணணுங்க சார். ஒரு உதாரணத்துக்கு சார், சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர், அதர் இன்கம், இதெல்லாம் நான் மேனுவலா ஃபீட் பண்ணணும் சார். இதை பேஸ் பண்ணிங்க சார் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாம் இப்ப நான் கால்குலேஷன்ஸ்ல கொண்டாந்துட்டேன். அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஃபார்முலால இருக்குங்க சார். ஃபார்முலானா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சார். என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் இங்க சைன்ல காமிச்சிருக்கேங்க சார். பிளஸ் சைனா பிளஸ் சைன், மைனஸ் சைனா மைனஸ் சைன். இது வந்து டிவிஷன் சார். டிவிஷன்னா டிவிஷன் பாருங்க சார். மல்டிப்ளிகேஷனா மல்டிப்ளிகேஷன். இப்படி வந்து நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன் சார். இப்போ நான் ஒவ்வொன்றும் எடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே வரேங்க சார். நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். சேல்ஸ்ல இருந்து உங்களுடைய மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது உங்களுடைய மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாங்க. இப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, அதாவது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பெண்டிச்சர், ட்ரேடிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இதெல்லாமே வந்து 55,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்ப 1 லட்சத்துல 55,000 ரூபாய் போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 45,000 rupeesங்கிறது வந்து சார் கிராஸ் ப்ராஃபிட்டுங்க. ஓகேங்களா? இதுக்கு நான் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கேங்க சார். கிரீன் கலர் எல்லாமே ஃபார்முலால தான் இருக்குதுங்க. நீங்க இத கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும். நான் இந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். உங்களால இந்த சேல்ஸ்னா இந்த சேல்ஸ்னுடைய வேல்யூ மட்டும் தான் நீங்க என்டர் பண்ண முடியும், வேற எதுவும் என்டர் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க பாருங்களேன், நான் டேட்டா என்டர் பண்ண பாக்குறேன், என்னால பண்ண முடியாதுங்க. ஏன்னா தவறுதலா நம்ம ஏதாவது அடிச்சிட்டோம்னா இங்க எல்லா கால்குலேஷன்ஸ் தவறாயிடுங்கிறதுனால ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் எப்படி எடுத்து விடுறது, எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கறத நான் கடைசியா சொல்லிடுறேங்க. பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்கல, சும்மா தான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. ரைட். இப்போ சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி நான் கிராஸ் ப்ராஃபிட் டிரைவ் பண்ணிட்டேங்க. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டை நான் இந்த சேல்ஸோட கம்பேர் பண்ணணும்னா எனக்கு என்ன கிடைக்கும் சார்? பாருங்க, இந்த டிவிஷன் சிம்பிள்ங்க. இது பிளஸ் இல்லைங்க, பிளஸும் டிவிஷனும் பாருங்க டிஃபரன்ஸ் இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சேல்ஸும் கிராஸ் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சிங்க, நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். சரிங்க. இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நான் கழிச்சிட்டுனா எனக்கு கிடைக்கக்கூடியதுங்க ஆபரேட்டிங் ப்ராஃபிட்டுங்க.
என்னுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல அதர் இன்கம்ஸை கூட்டிட்டுனா எனக்கு கிடைக்கக்கூடியது EBITங்க. இப்ப இந்த EBITயோட கிராஸ் ப்ராஃபிட்டை நான் கம்பேர் பண்ணி டிவைட் பண்ணணும்னா எனக்கு கிடைக்கக்கூடியதுங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிங்க. இந்த EBITல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது EBTங்க. இந்த EBTல இருந்து டாக்ஸை கழிச்சிட்டுனா எனக்கு கிடைக்கக்கூடியதுங்க EAT, ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ்ங்க. இந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸும் EBITயும் நான் டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியதுங்க ஃபினான்ஷியல் லிவரேஜ்ங்க. இந்த EATல இருந்துங்க சேல்ஸ் நான் டிவைட் பண்ணா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் நெட் ப்ராஃபிட்டுங்க. ஆஃப்டர் டாக்ஸ் நெட் ப்ராஃபிட் எனக்கு கிடைக்குங்க. அதே வந்துங்க சேல்ஸ் EBIT நான் இது ரெண்டுமே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டேன். EBIT நான் இங்கேயே கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் EBIT ஆன் சேல்ஸ், அதாவது இது வந்துங்க நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதாவது நம்ம ROIக்கு நமக்கு தேவைங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணிருக்கேங்க சார், EBIT டிவைடட் பை சேல்ஸ் ரெண்டையும் நான் டிவைட் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் EBIT ஆன் சேல்ஸ். ஸோ இப்போ எடுத்துட்டீங்கன்னா இது எல்லாமே இன்கம் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான இதுங்க. கடைசி வரைக்கும் வந்துட்டுங்க. ROI கடைசியா நான் கால்குலேட் பண்ணோம், ROE நான் கடைசியா கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி. அடுத்தது இந்த அடுத்த கம்பார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இது வந்துங்க அசெட்ஸுங்க. இது எல்லாமே அசெட் சைடு, லைபிலிட்டி சைடுங்க. கேஷ், பேங்க் பேலன்ஸ், டெப்டார்ஸ், இன்வென்ட்ரி இது எல்லாமே சேர்ந்ததுங்க ஒர்க்கிங் கேபிட்டல். சார் இப்போ இந்த இடத்துல நான் வந்து கரண்ட் அசெட்ஸ்ன்னு எடுத்துட்டேன். டோட்டலா கரண்ட் லைபிலிட்டி நான் கழிக்கவே இல்லை. நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெண்டு அப்ரோச் பண்ணிக்கலாம். கரண்ட் லைபிலிட்டி காமிச்சும் நான் ஒர்க் அவுட் பண்ணலாம், கரண்ட் லைபிலிட்டி காமிக்காம ஒர்க் அவுட் பண்ணலாம். பெரும்பாலும் நமக்கு கரண்ட் லைபிலிட்டிங்கிறது காஸ்ட்ல தான் கிடைக்குங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேங்க, கரண்ட் அசெட்ஸ் டோட்டலா என்னுடைய கால்குலேஷன்ஸுக்கு எடுத்துக்கிறேன். அப்ப கரண்ட் அசெட்ஸும் பிக்சட் அசெட்ஸுங்க. இந்த இடத்துல நான் பிக்சட் அசெட்ஸ் ஃபீட் பண்ணணும். எனக்கு ரெண்டும் சேர்ந்தா என்னுடைய நெட் அசெட்டுங்க. இந்த நெட் அசெட்ல இருந்து லாங் டர்ம் லைபிலிட்டி கழிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதுங்க நெட் ஒர்த்துங்க. ஓகேங்களா? இந்த நெட் ஒர்த்ல இருந்து உங்களுடைய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கழிச்சிட்டீங்கன்னா ஓனர்ஸ் கேபிட்டல் கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்ப இந்த நெட் அசெட்ஸ் சேல்ஸ் ரெண்டையும் நீங்க வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த நெட் அசெட்ஸ், நெட் ஒர்த்தும் நெட் அசெட்ஸ் இந்த ரெண்டையும் இது பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெட் யூட்டிலைசேஷன் கிடைக்குங்க. சார் அது வந்து அசெட் வந்து நெட் சார் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது மோகன் சார். சரி, நீங்க இது கேட்கலாம். சரியா சார், நீங்க டைப் பண்றேன் சார். இல்ல சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க, கொஞ்சம் க்ளோஸரா வந்து பேசி சொல்லுங்க சார். அது ஆக்சுவலா நெட் அசெட்ஸ், நெட் சேல்ஸ், வெறும் சேல்ஸ், நெட் சேல்ஸ்ங்களா? சார் இது நெட் சேல்ஸ் தான் எடுக்கணும் சார். நான் சேல்ஸ் எடுத்துக்கிறது பூராமே நெட் சேல்ஸ் தாங்க சார். சரிங்க, சரி. ஏன்னா எப்பவுமே சேல்ஸ் நம்ம சொல்றதே நெட் தான் பத்தி பேசுவோம், கிராஸ் பத்தி பேச மாட்டாங்க சார். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருந்தா சார், அதான் கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க நெட் சேல்ஸ் தாராளமா இதுல போட்டுக்கலாங்க சார். ஓகேங்களாங்க சார்? இப்போ நான் உங்களுக்கு உங்களுடைய இதுக்காக நான் இப்போ கையோடவே நான் என்ன பண்றேங்க சார், என்னுடைய ஷீட்ல நான் பண்றேங்க சார் நெட் சேல்ஸ் சார். உங்க இதுலயும் நீங்க திருத்திக்கலாம், இல்ல நான் திருத்தின இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நெட் சேல்ஸ் சார், இந்த இடத்துலயும் நெட் சேல்ஸ் வரும் சார். எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே நெட் சேல்ஸ் தாங்க சார். ஏன்னா எங்கேயுமே நம்ம கிராஸ் சேல்ஸ் பண்றதே கிடையாதுங்க சார். ஓகேங்களாங்க சார்? ரைட்டுங்க சார். ஓகேங்க சார், ரைட். இப்போ நான் இது எல்லாமே நெட் சேல்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ அந்த நெட் சேல்ஸையும் நெட் ஒர்த்தி சாரி நெட் சேல்ஸையும் நெட் அசெட்ஸ் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா பாருங்க, கனெக்ஷன் காமிச்சிட்டே வந்திருக்கேன். இது வந்து அசெட் டர்ன் ஓவர் ஆயிடுச்சுங்க. என்னுடைய நெட் அசெட்ஸையும் நெட் ஒர்த்தையும் டிவைட் பண்ணா எனக்கு வந்து டெட் யூட்டிலைசேஷன் வந்துருச்சுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ROIக்கு எனக்கு என்ன தேவைங்க, பர்சன்டேஜ் ஆஃப் EBIT ஆன் சேல்ஸ் தேவை, எனக்கு அசெட் டர்ன் ஓவர் தேவை. அங்க பாருங்க, இங்க இருந்து கோடு வந்துருது, இதுல இருந்து வந்துருது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன், எனக்கு ROI கிடைக்குதுங்க. சரி, ROI இருந்து ROI எனக்கு வேணும்னா என்ன வேணுங்க, இந்த ROI-யோட ஃபினான்ஷியல் எஃபிஷியன்சியை நான் ஃபினான்ஷியல் லிவரேஜை நான் மல்டிப்ளை பண்ணணுங்க. அப்புறம் எது பண்ணுங்க சார், டெட் யூட்டிலைசேஷனை நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப அந்த டெட் யூட்டிலைசேஷன், ஃபினான்ஷியல் லிவரேஜ், ROI இந்த மூணும் சேர்ந்ததாங்க ROE. ஓகேங்களா? இப்ப இந்த ஃபினான்ஷியல் லிவரேஜோட இங்க டெட் யூட்டிலைசேஷன் அங்க கீழே காமிச்சிருக்க, மறுபடியும் இங்க மேல கொண்டாந்து காமிச்சு ஃபினான்ஷியல் எஃபிஷியன்சிங்கிறத தனியா இந்த இடத்துல காமிச்சிருக்கங்க. அப்ப இந்த இடத்துல ஃபினான்ஷியல் எஃபிஷியன்சி இதுங்க, ROIங்கிறது ஆபரேட்டிங் எஃபிஷியன்சி. இந்த ரெண்டையும் டைரக்டாவே நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். நீங்க பொறுமையா இன்னொரு தடவை பாருங்க சார். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த இன்புட் வேல்யூ தவிர மீதி எல்லாமே நான் ஃபார்முலாஸா கொடுத்துட்டேன் உங்களுக்கு.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் பாருங்க சார். கிராஸ் ப்ராஃபிட்ட பாருங்க, நான் இங்க வச்சு கிளிக் பண்ணிருக்கேன் பாருங்க சார். நான் எந்த 2 எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது எக்ஸல்ல. இதுல பாருங்க சார், நான் இப்போ நெட் சேல்ஸ் இருந்து காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட கழிச்சு இங்க போட்டிருக்கிறேன். அவ்வளவுதாங்க சார். இப்படி எதெல்லாம் கழிக்கணும், அதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இப்ப நான் ஃப்ளோ டயகிராம்ல கொண்டாந்துட்டேங்க. ஓகேங்களாங்க சார்? சரி, இப்போ எனக்கு வந்து என்னன்னா, இப்ப இருக்கிற டேட்டாவுக்கு ROI 43.75% கிடைக்குது. ROE வந்து 43.47% எனக்கு வந்து கிடைக்குதுங்க சார். ROE is less. ROE is less 43. Right, sir. Financial leverage. Right, sir. Okay. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் இத 8% வெச்சனா, இப்போ இங்க பாருங்க சார், இப்போ நான் எதெல்லாம் வயலட் கலர்ல இருக்கோ நீங்க அதெல்லாமே மாத்தலாங்க சார். எல்லாமே நீங்க மாத்தலாம். மாத்துனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே மாறுங்க சார். இப்போ எனக்கு என்ன இருக்குங்க சார், இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்போ ROI வந்துங்க சார் எனக்கு வந்து 43.75% வந்திருக்குங்க சார். இங்க பாருங்க 43.75% வந்திருக்குங்க. பட் ஆனா ROE எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு, few percentage குறைஞ்சிருக்குங்க. அப்போ நான் 12%க்கு நான் வாங்கி ரன் பண்ணக்கூடிய பிசினஸ் எனக்கு அவ்வளவுதான் இல்ல. சப்போஸ் நான் எனக்கு இந்த 10%க்கு நான் வாங்கணும்னா, சப்போஸ் இன் கேஸ் 10% நாங்க பாருங்க இங்க மாத்தின உடனே எனக்கு இங்க ரிசல்ட்ஸ் எனக்கு வந்துருதுங்க சார். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது பாருங்க. அப்ப 12%க்கு நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கி நான் இன்வெஸ்ட் பண்றதுனால என்னோட ROE குறையத்தான் செய்யுதே தவிர கூடல. ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன ரேட்ல இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வாங்கினா பெட்டரா இருக்கும் சார், 10 or 11. இல்லது இங்க பாருங்க நான் 11 பண்றேன். 11 பண்ணக்குள்ள வாட் ஹேப்பன்ஸ் பாருங்க சார், 43.73 அப்பயும் கூட எனக்கு வரலைங்க சார். அப்ப நீங்க எக்ஸாக்ட்டா நீங்க சொல்லணும்னா 10%க்கு நீங்க வாங்குனீங்கன்னா தான் ஆக்சுவலா உங்களுக்கு உங்க ROI அளவுக்காவது அட்லீஸ்ட் கிடைக்குங்க. அப்ப வந்து நீங்க you have to think of, if I am able to get a interest rate at the rate of 8%, ஒரு பேங்க்ல இருந்து எனக்கு 8%க்கு நான் வட்டிக்கு வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4% என்னுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை கூட்ட முடியுதுங்க சார். இப்ப கேட்கலாங்க சார், பொசிஷன் கேளுங்க சார். இதுல நீங்க சொல்றீங்களே இப்ப 12% வாங்கினா நமக்கு சார் இல்ல சார் கார்த்தி சார், இந்த அதாவது நான் கொடுத்திருக்கிற சேல்ஸ், நான் கொடுத்திருக்கிற எக்ஸ்பெண்டிச்சருக்கு எஸ் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கோமோ அந்த இதுக்குங்க சார். யா டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். சரிங்க சார். இப்போ வந்து நான் வந்து ஒரு லோன் வச்சிருக்கேன்னா ஓகே, எனக்கு 10 லோன் இருக்கு, ஒவ்வொரு லோனும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் சார். நீங்க அதுக்கு வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வேற ஏதாவது கத்துக்கணுமா? வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுனா எப்படின்னாங்க சார், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளா ஒரு கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நான் ஒரு பிளாங்க் ஷீட் எடுத்துட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க, 12% ஒரு லோன் வாங்கியிருக்கேன், 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. ஓகேங்களாங்க சார்? 14% ஒரு லோன் வாங்கியிருக்கேன், அது வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஓகேங்களாங்க சார்? அடுத்தது 10%க்கு ஒரு லோன் வாங்கியிருக்கேன், அது ஒரு 1.5 லட்சம் ரூபாங்க. ஓகேங்களாங்க சார்? இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, வாட் இஸ் மை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்ப கேக்குறீங்க இல்லைங்களா? இதுதாங்க சார் உங்க क्वेश्चनங்க இல்லைங்களாங்க சார்? இப்ப நீங்க எந்தெந்த லோனை எந்தெந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கினா நம்ம இல்ல, ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி எடுத்துட்டேன். ஓகே தான் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? பாருங்க சார், 12%க்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன், 14%க்கு 50,000 ரூபாய் வாங்கியிருக்கேன், 10%க்கு 1.5 லட்சம் வாங்கியிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க சார், டோட்டலா நான் எவ்வளவு லோன் வாங்கியிருக்கேங்க சார்? 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேங்களா? அப்ப 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன்னா இது என்ன வெயிட்டுங்க சார்? நான் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. வெயிட் வந்து வெயிட் தான் சார். இந்த சார் இந்த ஷீட் ஷேர் ஆகலீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் மறுபடியும் இருங்க சார். மறுபடியும் ஷேர் பண்ணி வரேங்க சார், ஒரு நிமிஷம் சார். இப்ப தெரியுதா பாருங்க சார். சார் இப்ப பாருங்க, நான் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க சார், இது வந்து அமௌண்ட் சார். சப்போஸ் ஓகேங்களாங்க சார்? இது வந்து வெயிட்டுங்க சார். இது வெயிட்னா 3 லட்சம் ரூபாயில 1 லட்சம் ரூபாய்னா இப்ப எவ்வளவுங்க சார்? 33%ங்களா நீங்க வாங்கியிருக்கிற மொத்த தொகையில லோன்ல? கரெக்ட் தாங்க சார்?
இப்ப நான் என்ன பண்றேங்க சார் பாருங்க, வெயிட் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டேன். இந்த வெயிட் எல்லாம் சேர்ந்தா எனக்கு எவ்வளவு வரும்னா 1 வரணுங்க. அதாவது நான் வாங்கியிருக்க 3 லட்சத்துல 1.5 லட்சம் 50%ங்க. நான் வாங்கியிருக்கிறது 3 லட்சத்துல 50,000 16.67%ங்க. நான் வாங்கியிருக்கிறது 3 லட்சத்துல 1 லட்சம் 33%ங்க. இதெல்லாம் வெயிட்டுங்க. ஓகேங்களாங்க சார்? இப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த வெயிட் இருக்கு இல்லைங்களா, இந்த வெயிட் மல்டிப்ளைட் பை உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. ஓகேங்களாங்க சார்? இதெல்லாம் நீங்க இப்படி மல்டிப்ளை பண்ணி இதனுடைய டோட்டல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், இதுதான் உங்களுடைய வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். உங்களுடைய வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இது வந்து பர்சன்டேஜ்ல நான் சொன்னேன்னா 13.33% எனக்கு காஸ்ட்டுங்க. அதாவது 12%க்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன், 14%க்கு 50,000 ரூபாய் வாங்கியிருக்கேன், 10%க்கு 1.5 லட்சம் வாங்கியிருக்கேன். இப்ப எனக்கு என்ன ஆவரேஜ் பிரைஸ்னா நீங்க இதனுடைய ஆவரேஜ் எடுக்க கூடாதுங்க சார். இதனுடைய ஆவரேஜ் எப்படி எடுப்பீங்க தெரியுங்களாங்க சார்? நீங்க வந்து இப்படி சம் பண்ணுவீங்க. ஓகேங்களாங்க சார்? இப்படி வந்து நீங்க சம் பண்ணுவீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க இப்படி சம் பண்ணி நீங்க வந்து இப்போ மொத்தம் மூணையும் கூட்டினா 36 டிவைடட் பை 3ஆல பெருக்கினா 12% எனக்கு நீங்க சொல்லுவீங்க சார். பட் ஆனா இது அப்படி கிடையாதுங்க சார். இது வந்து நீங்க 12% கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா உங்களுடைய வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்க 11.33% தாங்க. சார் நான் போட்ட கால்குலேஷன்ஸ் புரியுதுங்களா இல்ல நான் மறுபடியும் இன்னொருக்க சொல்லணுமா? புரியுது இல்லைங்களா? சோ அப்ப இந்த இது வந்து நீங்க ஒரு வெயிட், அதாவது மல்டிபிள் ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, பாரோ பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ஆவரேஜ் பிரைஸ். இதே தான் சார் மல்டிபிள் பிரைஸ்ல நீங்க சேல் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ட 12 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க, இன்னொரு லாட்ல 14 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க அப்படின்னா சிம்பிள் ஆவரேஜ் போடாதீங்க. எவ்வளவு குவாண்டிட்டி வித்திருக்கீங்கன்னு போடுங்க. மொத்த டோட்டல் குவாண்டிட்டி எவ்வளவுன்னு எடுங்க. அந்த மொத்த டோட்டல் குவாண்டிட்டில ஒவ்வொரு பிரைஸுக்கு என்ன ப்ரொபோர்ஷன் வித்திருக்கீங்கன்னு பாருங்க. அதை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் கிடைக்கும். இப்ப இதே வந்துங்க சார் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பதிலா செல்லிங் பிரைஸுங்க, அமௌண்ட்டுக்கு பதிலா சேல்ஸ் வேல்யூங்க போட்டு இப்படியே கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். சார் நான் அடுத்தது மூவ் ஆகலாங்களா சார்? கிளாரிட்டி இருக்குங்களா எல்லாத்துக்கும்? சார் நான் இப்போ இந்த டேஷ்போர்டுக்கு மறுபடியும் வரேங்க சார். இப்போ இந்த டேஷ்போர்ட்ல வந்துங்க சார், இப்போ பாருங்க, இப்போ நான் ஆக்சுவலா சார் ஒரு டவுட் சார், நீங்க ROI போங்க சார், அப்படியே அந்த இதுக்கு போங்க ஸ்கோர் சார்ட்ல கரெக்ட்டுக்கு. சரிங்க சார் வந்துட்டேன், சொல்லுங்க சார். ROI இஸ் நத்திங் பட் என்னுடைய சொந்த பணம் பிளஸ் கடவாங்கின பணத்தினால வர்ற இது. ஆமாங்க சார். ஆமா ஆமாங்க. ROIங்கிறது வந்து நான் கையில இருந்து போட்ட பணம். ஆமா, உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மென்ட்ங்க சார். இப்போ சார் உங்க ஓன் இன்வெஸ்ட்மென்ட், உங்க ரிட்டைன்ட் earnings எல்லாம் சேர்ந்தது. இதுல வந்து ரிசர்வ் சர்ப்ளஸ் எல்லாம் சேர்ந்தது, என்ன சேர்ந்தது? ஆமாங்க சார், கண்டிப்பா இதுல வந்துரும். ஏன்னா நெட் வொர்த் தான் நீங்க எடுத்துக்கிறீங்க சார். இந்த கால்குலேஷன்ல எடுத்துட்டீங்கன்னா நெட் வொர்த் தான் சார் எடுக்கிறீங்க. அப்ப நெட் வொர்த்ங்கிறது என்னன்னா ஆக்சுவலா வந்து சார் ஓனர்ஸ் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ். ஆக்சுவலா நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ரிசர்வ்ஸ் கொண்டாடல, நீங்க நேத்து கேட்டீங்க இல்லையா? ஆமாங்க. அதனால பாருங்க இந்த இது இங்க பாருங்க கொண்டாந்துட்டேன். இப்ப நீங்க ஒவ்வொரு வருஷமும் உங்க லாபத்தை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப இது வந்து சார் உங்க வந்து ஓனர்ஸ் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இப்படி ரிவர்ஸ்ல எடுத்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா தான் சார் நெட் வொர்த்துங்க. சரிங்க சார், சரிங்க. அல்லது நெட் வொர்த்ல இருந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கழிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல்ங்க. இப்போ ROIக்கு என்ன மாறுபடுதுன்னா, நான் வெளியிருந்து கடை வாங்கினதுதான் அங்க ஆல்டர் பண்றது. எக்ஸாக்ட்லிங்க சார். அதாவது சார் இது வந்து மொத்த முதலீட்டுக்கு உண்டான வருமானம், இது உங்களுடைய முதலீட்டுக்கு உண்டான வருமானம். இப்ப நான் வந்து வெளியிருந்து கடை வாங்குறேன், ஆனா வட்டி கிடையாது, வட்டி எல்லாம் வாங்குறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? வட்டி இல்லாம கடன் வாங்குறீங்க அப்படின்னா 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க. ஆமாங்க. இப்ப இங்க பாருங்க சார், இங்கே நான் பண்றேன் பாருங்க சார், 0ன்னு மாத்துறேன் சார். இங்க மாத்திரம் பாருங்க சார், நான் மாத்துறது தெரியுதுங்களா? தெரியுது சார். இப்ப நீங்க 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நான் 10% வட்டி போட்டிருந்தேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 0%ங்கிறீங்க. அப்ப 0%னா என்ன ஆகுதுன்னு பாருங்க சார். உங்களுடைய பினான்சியல் எஃபிஷியன்சி என்ன ஆகுது? உங்க டெட் யூட்டிலைசேஷன் 1.33 தாங்க சார். ஆனா உங்களுடைய பினான்சியல் லெவரேஜ் கூடும். பினான்சியல் லெவரேஜ் கூடு பிளஸ் டெட் யூட்டிலைசேஷன் ரெண்டு இருக்கிறதுனால உங்க பினான்சியல் எஃபிஷியன்சி கூடும். உங்க பினான்சியல் எஃபிஷியன்சி 106.67% போகுது. சோ ஆப்வியஸா உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கூடுதுங்க.
எவ்வளவு கூடுது பாருங்க சார், 43.25% பதிலா 46.67% போகுது சார். பட் ஆனா பிராக்டிக்கலா இது வந்து 0% யாரும் வட்டி இல்லாம கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் 6%ல நான் வாங்குறேன். அப்ப அந்த 6%ல வாங்குறேன்னா எனக்கு எவ்வளவு வருது பாருங்க, 45.07. சரிங்களாங்க சார்? சார் கிளியரா இருக்குங்களா? சரிங்க சார். சார் இப்போ நான் அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போ இது வந்து போன வருஷத்தினுடைய ஃபிகர் உங்களுக்கு உங்க கம்பெனிங்க சார். இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க சார், கொஞ்சம் நீங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து லோன் இது கொடுத்தாதான் பரவாயில்ல, கிரெடிட்ஸ் நீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நிறைய பேர் கடன் கேட்கறாங்க, இதுக்கு கடன் இது பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபீட்பேக். ஸோ நீங்க உங்களுடைய இதுல மீட்டிங்ல நீங்க என்ன டிசைட் பண்றீங்க சார், டெட்டார்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றீங்க சார். சரிங்க. இப்ப டெட்டார்ஸை வந்துங்க சார் நீங்க எவ்வளவு பண்ணிடுறீங்க சார், 20,000 ரூபான்னு பண்றீங்க சார். முன்ன வந்து 10,000 ரூபாய் இருந்ததை 20,000 ரூபாய் பண்றீங்க. அப்படியே ஒரு டபுள் த டைம் பண்றீங்க சார். உங்க கிரெடிட் சேல்ஸ கூட்டுறீங்க, அதாவது நீங்க கிரெடிட் கொடுக்கறத கூட்டுறீங்க. சரிங்க சரிங்க. கிரெடிட் கொடுக்கறத கூட்டுறதுனால ஆப்வியஸா உங்களுக்கு என்ன ஆயிடுது பாருங்க சார், 43%ல இருந்து டக்குனு குறைஞ்சு போச்சு 38.9. அந்த வாரா கடனை வந்து லேட்டா வாங்குறதுனால அதுக்குண்டான வட்டி கணக்கு போடுறீங்க? வட்டி எல்லாம் கணக்கே போடலைங்க சார். இப்போ நீங்க வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்க போகும்போது அதிகமா நீங்க கையில இருந்து பணம் போட்டாதானே அவங்களுக்கு கடனை விட முடியும் வெளியே. அதிகமா நீங்க பணத்தை கொண்டாந்தீங்கன்னா தான், பிசினஸ்க்குள்ள கொண்டாந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு கடனே கொடுக்க முடியும். அதிகமா பணத்தை உள்ள கொண்டாந்து கடனை கொடுக்குறீங்க. 30 நாளுங்கிறது 60 நாளுக்கு கொடுக்குறீங்க. அப்ப 30ங்கிறது 60 நாளுக்கு கொடுக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 10,000 ரூபாய் இருந்த டெட்டார்ஸ் 20,000 ரூபாயா கூடிடுதுங்க. நீங்க 30 நாள் டைம் கொடுத்ததா 60 நாளா டைம் கொடுக்குறீங்க இப்போ கிரெடிட் பீரியட். சரிங்களாங்க சார்? சரிங்க சார். அப்ப ஆப்வியஸா என்ன ஆகுது பாருங்க சார், எனக்கு என்ன ஆயிடுது, ரேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ROI-யும் குறையுது, ROE-யும் குறையுது. சரிங்களா? சரிங்க சார். சரி, இப்போ சார் நீங்க ஒரு கடன் எச்சா கொடுக்கறதுனால உங்களுக்கு ஆப்வியஸா என்ன கூடணுங்க, சேல்ஸ் கூடணுமா கூடக்கூடாதா? ஆமாங்க ஆமாங்க. 4 கஸ்டமர் என்ன சொல்லுவாரு, எப்பா 30 நாளுக்கு தான் கடன் கொடுத்துட்டு இருந்தாரு, இப்ப 60 நாள் கடன் கொடுக்குறாரு சார், நானும் உங்க இதுக்கே வரேன் சார், உங்க கடைக்கே வரேன், எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு ஒரு 4 பிசினஸ் கூடுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்க சரிங்க. ஏன்னா இப்ப நீங்க ஆப்வியஸா வந்து ஒரு ரேட் வந்து நீங்க, அதாவது இப்ப எதுக்காக நீங்க டிசைட் பண்றீங்க சார், டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நிறைய கஸ்டமர் பிடிக்கிறதுக்காக. இப்போ உங்களுடைய சேல்ஸ் என்ன ஆகுதுங்க சார், 1,20,000 ரூபாய் ஆகுது. சரிங்களா? ஒரு 20% சேல்ஸ் கூடுது. இது கடன் எச்சா நீங்க கொடுக்கறதுனால, 60 நாள் கடன் கொடுக்கறதுனால. சரிங்களா? புரியுதுங்களாங்க சார்? இப்போ எனக்கு லாஸ்ட் சொல்லுங்க, 30 நாள் 60 நாளா பண்றதுனால என்ன கொடுக்குங்க சார்? சார் அதாவது ஆப்வியஸா உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில், இல்ல அப்படி ஒரு சினாரியோ இருக்கும் பட்சத்தில், எல்லா கேஸ்லயும் இருக்காதுங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப உங்களுடைய சேல்ஸ் கைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, சார் 30 நாளுக்கு பதிலா 60 நாள் கடன் கொடுங்க சார், 20% சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, நீங்க அவங்க சொன்னதை இது பண்ணிட்டு சார் 60 நாள் பண்ணிருப்பான்னு சொல்லி நீங்க சாங்ஷன் பண்ணிடுறீங்க. அப்போ ஆப்வியஸா 30 நாள்ங்கிறது 60 நாள் பண்ணீங்கன்னா இருக்கக்கூடிய டெட்டார்ஸ் வந்து அப்படியே டபுள் ஆகுங்களா? அப்ராக்சிமேட்டா சொல்றேங்க, ஒரு 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 எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு 10,000ங்கிறது 20,000 ரூபாயா கூடுதுங்க வச்சுக்கலாங்களா? அப்போ உங்க சேல்ஸ் கை சொன்ன மாதிரி சேல்ஸ் 1 லட்சம்ங்கிறது 1,20,000 கூடிடுதுங்க. ஓகேங்களாங்க சார்? கிளியருங்களா? சரிங்க சார். இப்ப கேஷ் உங்களுக்கு எவ்வளவு மறுபடியும் கூடணுங்க சார்? ஒரு 10,000 ரூபாய் நீங்க எடுத்து இன்வெஸ்ட் அதாவது நீங்க போட்ட பணம் தான் இங்க வந்துருச்சுங்க சார், எக்ஸ்ட்ராவா உள்ள வந்து உட்காந்துருது. புரியுதுங்களாங்க சார்? ஆப்வியஸா பாருங்க, உங்க ஒர்க்கிங் கேபிட்டல் கூடிடுது, கரண்ட் அசெட்ஸ் கூடிடுது, உங்க நெட் அசெட்ஸ் கூடிடுது, எல்லாமே கூடிடுதுங்களா? சேல்ஸும் கூடுது. ஓகேங்களாங்க சார்? இப்ப என்ன ஆகுது பாருங்க சார், உங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 43%ல இருந்து என்ன ஆகுதுங்க, 61 போயிடுது. ஓகேங்களாங்க சார்? அப்போ if I am increasing the
credit period proportionately or in the effect of extending the credit period எனக்கு சேல்ஸ் கூடுச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு 20% கூடுனா என்னுடைய ROI ல என்ன வித்தியாசம் வருகிறது, என்னுடைய ROE ல என்ன வித்தியாசம் வருது நீங்க பார்க்க முடியுது சார். சார் இப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸும் ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம இது பண்ணணும்ல சார்? கூடணும் சார். இப்ப கூடதுக்கு இது ஒரு 20% கூட்டலாங்களா? ஆமா, அத ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்தா தான் சரி. இல்ல, ஸ்டிமுலேட் பண்ணுங்க, 20% வெச்சுங்க சார். 20% எவ்வளவுங்க சார்? 11000ங்களா? 11000 தாங்க சார். சார் 55000ல 20% சார் 10% 5500, 20% 11000, 66000 ரூபாங்க சார். 66000 ரூபாய் கூட்டிடுறாங்க சார். 20% சேல்ஸ் கூடுது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் 66000 ரூபாய் ஆகுது. இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க சார். இப்ப கிரெடிட் விடும்போது இந்த காஸ்ட் ஆஃப் கிரெடிட் ஒன்று இருக்குல்லங்க சார், அந்த காஸ்ட் ஆஃப் கிரெடிட் தான் இதுல என்னன்னா, நீங்க உங்களுடைய அமௌண்ட்டை உள்ள கொண்டாடுறீங்க. அதாவது சார், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்க, கூட்டுறீங்க. எப்படி கூட்டணும்? எய்தர் வந்து அதாவது சார் இது இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், ஆப்வியஸா உங்களுடைய கேபிட்டல் கூடணும். பாருங்க, உங்களுடைய ஓனர்ஸ் கேபிட்டல் பாருங்க, முன்னாடி என்ன எவ்வளவு இருந்துச்சுங்க சார், இப்ப எவ்வளவு இருக்குங்க சார்? ஒரு உதாரணத்துக்கு இங்க மாத்திரம் பாருங்க சார். சார் 10000 ரூபாய் பழசு இல்லைங்களா? 10000 ரூபாயில உங்களோட ஓனர்ஸ் கேபிட்டல் எவ்வளவு இருந்துச்சுங்க சார்? சார் 10000 ரூபாய் இருக்கும் போது இப்ப இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ்ல எவ்வளவு சார் இருக்குங்க உங்களுடைய ஓனர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க? 60000 சார். சரிங்க சார். இப்ப டெட்டார்ஸ் 20000 எனக்கு கூடுது அப்படின்னா ஆப்வியஸா நீங்க பணம் போட்டிருக்கீங்க பாருங்க, 70000 ரூபாய் ஆயிடுது. இந்த பணம் தான் இங்க வருதுங்க. சப்போஸ் நீங்க போடல அப்படின்னா இங்க லாங் டர்ம் லைபிலிட்டில வரணுங்க. ஓஹோ. சரி, இப்ப நீங்க 20000 ரூபாய் கூட்டிட்டீங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கடையில ஒரு 10000 ரூபாய் வாங்கி தான் உங்களுக்கு எல்லாமே கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கீங்க. கிரெடிட் சேல்ஸ் பண்ணணும்னா எனக்கு கையில பணம் வேணும் இல்லைங்களா சார்? நீங்க கிரெடிட் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் உங்களுக்கு கையில உங்களுக்கு தேவைங்களா தேவையில்லைங்களா சார்? கிரெடிட் 10000 ரூபாய் கொடுக்குறீங்க சார். கிரெடிட் 10000 ரூபாய் கொடுக்குற சேல்ஸ் 20000 ரூபாய்க்கு நீங்க கிரெடிட் கொடுக்குறீங்கன்னா உங்க கையில பணம் இருந்தா தான் சார் கொடுக்க முடியும். அந்த கையில பணம் வந்து ரா மெட்டீரியல் காஸ்டும் ஓவர் ஹெட் காஸ்ட்டுக்கு மட்டும்தான் பணம் தேவை. அந்த ரீட்டைல் லாபத்துக்கு பணம் தேவையில்லை சார். அவ்வளவு நீங்க துல்லியமா போக வேண்டாம், விடுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அவ்வளவு மைனூட்டா போக தேவையில்லை. காஸ்ட்டுக்கு மட்டும் தானே பணம் தேவை, இவ்வளவு தேவை இருக்காதுல்ல. அவ்வளவு நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. நீங்க ஒரு பிராடரா வச்சுக்கங்க, போதுமானது. நீங்க அப்படியே சப்போஸ் பண்ணுனீங்கனாலும் மைனூட்டா எடுத்து இங்க ஃபீட் பண்ணலாங்க சார், தப்பு கிடையாதுங்க. சரிங்க சார். இப்போ நான் 20000 ரூபாய் பண்ணுனா என்னுடைய கேபிட்டல் 70000 ரூபாயா இருக்கணுங்க. சப்போஸ் இல்ல, நான் வந்து என்னுடைய சொந்த பணம் போடல, நான் ஒரு 10000 ரூபாய் கடன் பேங்க்ல வாங்கி என்னுடைய கிரெடிட் பீரியட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, 30000 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அது மூலம் அந்த 10000 ரூபாயை வச்சுட்டு தான் நான் வந்து கடனை இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். ஆப்வியஸா என்னுடைய கேபிட்டல் அப்படியே தான் இருக்கும் சார். அப்போ ஒன்னா நான் பணம் போடணும், இல்ல நான் கடன் வாங்கி பணம் போடணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு போட்டாதாங்க சார் இங்க வரும், இல்லைன்னா வராது இல்லைங்களா? ஆமாங்க. அவ்வளவுதாங்க சார், அவ்வளவுதான், கிளியர், அவ்வளவுதாங்க. இப்ப நான் கடன் வாங்கி போட்ட மாதிரி இப்ப நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் கடன் வாங்கி இப்படி போட்டிருந்தேன்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்க, 48.89% ஆயிருக்கும். ROE 53.87% கூடியிருக்கும் சார். சார் நீங்க டெட்டார்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நம்ம நெருடலா இருந்துச்சுன்னா நான் டெட்டார்ஸ் 10000 பண்ணிடுறேங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க சார், இன்வென்டரி ப்ராப்பரா இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்டாக் வச்சா பரவாயில்ல, கஸ்டமர்ஸ் வந்து திரும்பி போயிடுறாங்க அப்படின்னு உங்க செல்லர் சொல்றாரு, உங்களுடைய சேல்ஸ் கைஸ் சொல்றாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க சார், இன்வென்டரியை கூட்டுறீங்க. வச்சுக்கலாங்களா சார்? சார் அதாவது நீங்க வந்து ஸ்டாக் வந்து கடையில வச்சிருக்கிறது வந்து 10ல சார், அப்பப்போ எக்ஸாஸ்ட் ஆயிடுது, வந்து கஸ்டமர் திரும்பி போயிடுறாங்க, நம்ம சேல்ஸ் பாதிக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க சார். இப்ப நீங்க என்ன டிசைட் பண்றீங்கன்னா சார், நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, சரிப்பா நான் வந்து டபுள் த டைம் இன்வென்டரி இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க, 20000 பண்ணிடுறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க சார், இது மாதிரி அவங்க வந்துட்டு போறதே ஒரு 20% பக்கமா எனக்கு லாஸ் ஆயிடுது, சேல்ஸே நமக்கு மெட்டீரியல்ஸ் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு.
சோ அப்ப நீங்க இன்வென்டரி என்ஷூர் பண்ணிட்டீங்க 10,000 ரூபாய் கூட்டி, உங்க சேல்ஸ் 1,20,000 ரூபாய் ஆயிடுச்சு. ப்ரொபோர்ஷனேட்டா உங்க காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டும் நான் இங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? அட்மின் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே தான் இருக்கு, அதுல கூட்டவும் செய்யலாம். ஏன்னா சேல்ஸ் கமிஷன் கூடலாம், ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் சார். அப்படி கூட்டுறதா இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க கூட்டுங்க, என்ன இருக்கோ அதை கூட்டுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய இன்வென்ட்ரியை 20,000 ரூபாய் பண்ணும் பட்சத்தில் எனக்கு வந்து சேல்ஸ் 20,000 கூடி இருக்கு. அந்த 20,000 ரூபாய் சேல்ஸ் கூடினது ப்ரொபோர்ஷனேட்டா எனக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சொல்லு கூடிருச்சு. ஆனா எனக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்னும் அவ்வளவு கூடல, ஏன்னா ஆசெட்ஸ் இருக்கிறதாங்க சார், ஒன்னும் இல்ல. அதனால இப்ப வாட் ஹேப்பன்ஸ் டு மை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அப்ப 43.37 இருந்தது 48.89 மாறிடுச்சு. சரிங்களா சார்? சார் இந்த லிங்க் எல்லாம் ஒவ்வொன்றா நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். எது என்னதோட தொடர்பு இருக்கு, எப்படி மாறுது, என்ன ஆகுது அப்படிங்கறதெல்லாம். அதுக்குதான் இப்ப நான் என்ன பண்ணிட்டேங்க சார், சேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க எது வேணாலும் மாத்தி மாத்தி காம்பினேஷன் பண்ணி எங்கெங்க இது ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு சரி நான் 12% பதிலா 15% வட்டிக்கு வாங்கினேன்னா என்ன ஆகுது, என்னுடைய ROE பாருங்க சார், லாஸ் ROI 48.89 வருது அப்படின்னா என்ன பண்றீங்க சார், சம்பாரிச்சு கையில இருந்து பணத்தை போட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பாருங்க உங்களுடைய ரிட்டர்ன் ஆன் இது குறைஞ்சு போச்சுங்க சார், 46.86% தான் உங்களுக்கு கிடைக்குதுங்க சார். அப்போ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்க வந்து எவ்வளவு தெரியுங்களா இருக்கணுங்க சார், ஒரு வந்து நீங்க ஒரு 12%க்கு வாங்குனீங்கன்னா பாருங்க சார் உங்களுக்கு ஒரு சைஸபிள் இன்க்ரீஸ் கிடைக்கும். அப்பயுமே கிடைக்கலைங்க சார், 10%க்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது நான் இப்ப போட்டிருக்கிற காஸ்ட்டுக்குங்க சார், அதாவது நான் போட்டிருக்க காஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? அதுக்குமே இப்ப பாருங்க ஒர்க் அவுட் ஆகல. இப்ப 8% போட்டனாதான் எனக்கு வந்து இதாகுதுங்க சார், எனக்கு 8% போட்டாதான் ஓரளவுக்கு, அதுவுமே வரலைங்க சார். ஏன்னா இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்ல இன்வென்ட்ரி கூட்டி இருக்கும், அதனால இது ஆகல சார், ப்ராசஸ் ஆகல. முருகப்பன் சார் இது ரொம்ப எக்ஸலண்டா இந்த டெம்ப்ளேட் கொடுத்துருக்கீங்க சார். சரிங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். பட் எனக்கு ஒரு சின்ன சஜஷன் சார் இப்போ இதுல. சரிங்க சார். என்னன்னா இப்போ நம்ம இந்த ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்ல பண்ண மாதிரி இப்போ சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிருப்போம், பட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணாம விட்டுருப்போம். லைக் ஏதாவது ஒரு ஸ்டிமுலேட் பண்ணும்போது. ஸோ அதனால நம்ம தப்பான டிசிஷன் எடுக்க கூடாதுன்னா இத இன்டர்னலா அந்த எக்ஸல் ஷீட்ல வேலிடேட் பண்ற மாதிரி நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் சார் அப்படி வேலிடேட் பண்ற மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இம்ப்ளிகேஷன்ஸ்ல இருக்கும் சார். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் அந்த 20,000 ரூபாய் கூட்டுறேன் இல்லைங்களா சார் சேல்ஸுங்க. ஆமா, இப்ப இந்த 20,000 ரூபாய் கூட்டம் போகும்போதுங்க சார் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டா கூடாதுங்க சார், 20க்கு 20% கூடாதுங்க சார் இந்த இடத்துல. ஓகே ஓகே ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க சார், ஒவ்வொரு அது அண்டர்ஸ்டுட் சார். இப்போ நம்ம வந்து டோட்டலா டிவியேஷன் மாறி போகாம இருக்கறதுக்கு ஏதாவது சார் ஒண்ணுமே இல்ல, நீங்க பண்ணும்போது மத்த ஒவ்வொன்னு நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய வேல்யூ எல்லாம் கான்ஷியஸா நீங்க லுக் இன்டு தட் ஒன். ஓகே ஓகே ஓகே, அதாவது நீங்க ஒவ்வொரு வேல்யூ எடுத்து பார்க்கணும். இப்போ இன்வென்டரி மட்டும் கூட்டுறேன், அப்ப பிக்ஸட் அசெட்ஸ் அதே போதுமா இல்ல அது நான் கூட்டணுமா? அப்போ வந்து நான் மறுபடியும் அடுத்த கேள்வி கேட்கிறேன், சேல்ஸ் வந்து 20% கூடுது, அப்ப எனக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு எவ்வளவு கூடும், அட்மின் கூடுமா கூடாதா? இப்படி நான் ஒவ்வொன்றும் வந்து இந்த சேஞ்ச் ஆகக்கூடிய ஒவ்வொரு இதையும் நான் பார்க்கணும் சார். அப்ப நம்ம ஒரு பட்ஜெட் போட்டுட்ட பிறகு அது பிரகாரம் நம்ம அதை இன்புட் போட்டுறணும். ஆமாங்க சார், இன்புட் பண்ணி நீங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ரீட் பண்ணி பார்த்து தான் பண்ண முடியும் சார். ஓகே சார், ஓகே சார். அதான் சரி, ஒரு நான் என்ன நினைச்சிருந்தேன், இதை வந்து நம்ம ஒரு சின்ன பேலன்ஸ் ஷீட் அண்ட் P&L மாதிரி கீழே ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டு அதுல இருந்து டேட்டா எடுத்துட்டா நம்ம வேலிடேட் பண்ணிட்டு எடுத்துடலாமோன்னு ஒரு தாட் ப்ராசஸ். இல்ல சார், இப்ப வேலிடேட் இங்க பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம் சார். நான் இங்கேயும் ஒரு ஃபார்முலா கொடுக்கலாம். சேல்ஸ்ல என்ன பர்சன்டேஜ் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க சார், இது சேல்ஸ்ல வந்து சார் எனக்கு வந்து 60% இது மாதிரி ஆகுது அப்படின்னா நான் இங்க வந்து சேல்ஸ் மல்டிப்ளைட் பை 60% போட்டு நான் எடுக்கலாம். அதாவது சார் இங்க பாருங்க சார், டாக்ஸ் நான் பாருங்க எப்படி போட்டு எடுத்துக்க பாருங்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க அது மாதிரி இங்கேயும் போட்டு நீங்க எடுக்கலாம் சார். தட் இஸ் a validation actually. பட் ஆனா அது 60% ஒருத்தருக்கு இருக்கலாம், கரெக்ட் சார், கரெக்ட். ஒருத்தருக்கு வந்து 40% இருக்கலாங்க, சிலருக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட்டா கூடலாம். இல்ல இது வந்து சார் இதே மாதிரி ஒரு பர்சன்டேஜ் நான் இந்த இடத்துல வச்சு நான் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கலாம் சார், தப்பு இல்ல.
தப்பு இல்ல சார். ஓகே சார். இல்லைங்க சார். கீழ பாருங்க சார், நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க சார். ஆமா, அது அதெல்லாம் பார்த்தேன் சார். எக்ஸலென்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லீங்களா? இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நான் இங்க இருந்து அப்படியே எடுத்து வர மாதிரி பண்ணிருக்கேன் சார். அதான் 12% இங்க ஏன்னா எதெல்லாம் என்ன மாத்தி நான் என்னுடைய வேல்யூ இம்பாக்ட் நான் பார்க்கணுமோ அதெல்லாம் நான் இங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு நான் வந்து அதெல்லாமே வந்துங்க சார் மேனுவலா ஃபீட் பண்றதா கொண்டாந்துட்டு மீதி எல்லாம் கால்குலேஷன்ஸ்ல கொண்டு வந்துட்டேன். சூப்பர் சார், சூப்பர் சார். இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா டேஷ்போர்ட் 1 டேஷ்போர்ட் 2 காப்பி பண்ணி பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு எங்க சேஞ்ச் ஆயிருக்குங்கிறது நீங்க சார் அது ரெண்டு ஆக்சுவலா இதுல வந்து ரெண்டுமே போட்டு கொண்டாடலாங்க சார். ரெண்டு வேல்யூ கொடுத்து ரெண்டு இயருக்கு இங்க அப்பியர் ஆகுற மாதிரி கொண்டாடலாங்க சார். இது வந்து டேஷ்போர்ட் 1 டேஷ்போர்ட் 2 வச்சிட்டோம்னா அப்படியே நீங்க இத அப்படியே காப்பி பண்ணி நீங்க வேல்யூ மாத்திட்டு ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டு நீங்க ஸ்டடி பண்ணலாங்க சார். ஈஸியா தெரியும் சார். ஆமா, ஏன்னா இதெல்லாம் மேனுவலா நாம பண்ணிக்கிறோம் சார், நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் இல்லீங்களா, அவ்வளவுதாங்க சார். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம நீங்க டேலில வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் அப்படியே வராதுங்களா? இது எம்ஐசி போல இது இந்த ஃபார்மேட்ல எனக்கு டேலி பத்தி தெரியாதுங்க சார். எனக்கு என்ன அப்படின்னா இது இந்த மாதிரி வருமாங்க சார்? கிராஃபிக்கலா வருமாங்க சார்? டேலில இப்போ இது வரைக்கும் கிராஃபிக்கலா வராது சார். இந்த மாதிரி வராது சார். வராது. ஆமா. ஓஹோ, இந்த மாதிரி ரேஷியோ, இந்த மாதிரி எஃபிஷியன்சி, ஆப்ரேட்டிங் அட்மின் எஃபிஷியன்சி எல்லாம் டேலில கொடுத்து வர முடியாது. இல்ல, ரேஷியோஸ் இருக்கு. நீங்க அதுல இருக்க ரேஷியோஸ் எடுக்கலாம். பட் வந்து நம்ம வந்து அதுல இருந்து பேலன்ஸ், இப்போ நம்ம சார் வந்து பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல்ல இருந்து நம்ம டேட்டா எடுக்கிறாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா டெய்லியும் வந்து அதுல இருக்க பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல் அவுட்புட்டை மட்டும் நீங்க ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை நீங்க ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி சார். அதான் சிம்பிளஸ்ட் மெத்தட். ஏன்னா சார் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே டீகோட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. வேற எதுவும் ரொம்ப எக்ஸலண்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த காஸ்ட் ஆஃப் இது பாத்தீங்கன்னா இந்த பேங்க் லோன் இதெல்லாம் மட்டும் அன்னைக்கு மாற போறதுல இட் வில் பி தேர். நீங்க அதுல இருந்து நம்ம பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து ஃபீட் பண்ணிடலாம் சார். அது ஒரு பெட்டர் சார் நம்ம மாதிரி சைஸ்க்கு பிசினஸஸ். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சார். எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சார். பட் டேட்டா எங்க உட்கார எதுன்னு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கும் சார். அது அந்த ஃபார்மட் கிரியேட் பண்ணி வெச்சுக்கணும். ஓகே ஓகே சார். நான் கனெக்ட் ஆயிட்டேன் சார். கொஞ்சம் கரண்ட் கட் ஆயிடுச்சு, அதனால மோடம் இது நான் ஹாட்ஸ்பாட் போட்டு வந்துட்டேங்க சார் உள்ள. ரைட்டுங்க சார். சார் இப்போ கேளுங்க சார் क्वेश्चंस சார். மோகன் சார் ஏதோ ஒண்ணு இல்லைங்க. இது வந்துங்க சீம்லெஸ்ஸா நம்ம பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ல தானா போந்துக்கிற மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டேன் சார். சார் உங்களுக்கு ஆக்சுவல் டேட்டா இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு பண்ணலாம் சார். இது ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க சார். எக்ஸல் ஷீட்லயே கூட வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி என்னுடைய பேக்ரவுண்ட்ல என்னுடைய இதுல இப்படி வரணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம் சார். ஒன்றும் பெரிய மெக்கானிசம் ஒன்றும் இல்லைங்களே. இல்ல, ஆமாங்க சார். இது வந்து சிம்பிள் எக்ஸல் ஃபார்முலா தான். நீங்க அந்த ஒவ்வொரு செல்லையும் ஃபார்முலா கொடுத்துட்டீங்க சார். இப்போ சார் அது கூட நான் சொல்றேன், இப்போ நான் ஃபீட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா சார், இப்படி ஒவ்வொரு செல்லா. ஆமாங்க, ஒவ்வொரு செல்ல நான் இப்போ ஃபீட் பண்றேன்ல சார், அந்த இதே கூட நான் இன்னொரு ஷீட்ல முன்னாடி ஒரு கிரியேட் பண்ணி இன்புட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எடுத்து இந்த இடத்துல ரெஃபரன்ஸா கொண்டு வந்தா முடிஞ்சு போச்சுங்க சார். அந்த இடத்துல நீங்க டேலில இருந்து எடுத்து கொண்டாந்து வேல்யூ இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆயிடுங்க சார். ஒவ்வொரு செல்லா நீங்க பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேங்க சார், இந்த செல்லுல இப்ப ஃபார்முலா கொடுத்துறேங்க சார். நான் என்ன பண்றேன் சார், ஒரு ஷீட்டை எம்டி ஷீட்டை ஓபன் பண்றேங்க சார். ஓபன் பண்ணீங்க சார், சேல்ஸ் வேல்யூ ஓகேங்களா சார், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வேல்யூ, இப்படி நான் வேல்யூஸ் எல்லாம் இங்க கொடுத்துறேங்க சார். இன்புட் வேல்யூவா கொடுத்துறேங்க சார். நான் இப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்தேன் இல்லைங்களா, அது மாதிரி அந்த நீங்க அந்த வேல்யூவை மட்டும் நீங்க எடுத்து கொண்டாந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபார்முலா கொடுத்தா அது உள்ள ஃபெட்ச் பண்ணிக்குங்க சார். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆயிடுங்க சார். ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களே. சூப்பர் சார், சூப்பர் சார். இன்னைக்கு காலையில உட்கார்ந்தேன், ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் சிலது புரியுற எப்படி கொண்டாந்தா புரியணும், கொஞ்சம் மாத்தி ரீமாடிஃபை பண்ணி பண்ணிக்கிட்டேங்க சார். அவ்வளவுதான். ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள இருக்குங்க சார். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க நேத்து கொஞ்சம் டெப்தா வேணும், அதுல என்ன மாறுதல் வேணும் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க. சரி, இப்போ நம்ம ஒரு லைவா ஒரு டேட்டா போட்டு உங்களுக்கு கொண்டாந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே ஒரு திங்க் பண்ணேங்க சார். நாங்க கிளாஸ் ரூம்ஸ்ல யூஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணுவோம். சரி, அது உங்களுக்கு கொண்டாந்தா அப்ப நான் இன்னும் மறுபடியும் தியரி பார்ட் எல்லாம் கவர் பண்ணணும் உங்களுக்கு.
சரி அதை ஏன் டச் பண்ணுவானா, உங்களுக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்கணும் அதை மட்டும் உள்ள கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரீடிசைன் பண்ணிக்கிட்டேங்க சார். இது ரொம்ப நல்ல மெத்தட் சார். நம்ம டெய்லியும் வந்து டேலில இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம மேனுவலா 2 மினிட்ஸ்ல 1 மினிட் கூட டைப் பண்ணிட்டு ரிசல்ட்டை பார்த்துடலாம் சார். சார் மறுபடியும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். அடுத்தது போலாங்களா? சரிங்க சார், ஓகேங்க சார். இப்போ நான் வந்து பழைய வேல்யூவே மாத்திடுறேங்க சார். சார் இப்போ அடுத்த கொஸ்டின் இப்போ என்னன்னாங்க சார், இப்போ நீங்க வந்து டிசைட் பண்ணிடுறீங்க இன்வென்டரி கூட்டிடலாம்னுங்க, 20,000 கூட்டுறீங்க சார், ஓகேங்களாங்க சார்? சார் மத்தது எல்லாமே நீங்க காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கூட அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆயிடுது பாருங்க சார், உங்களோட இது குறைஞ்சிடுது. ஆக்சுவலா உங்களுக்கு ப்ரீவியஸ் இதுல எவ்வளவு இருந்துச்சுங்க சார் பாருங்க சார், 43.75% இருக்குங்க. பட் உங்களுடைய இன்வென்டரி வந்து கூடுதுங்க சார், 20,000 கூடுது, ஓகேங்களா? ஆப்வியஸா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கூடுது, கூடுறதுனால உங்களுடைய ROI குறையுதுங்க சார். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின், என்னுடைய ப்ரீவியஸ் ரேட் 43.37% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அட்லீஸ்ட் என்னுடைய இந்த பழைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கணும் அட்லீஸ்ட். வாட் இஸ் த சேல்ஸ் ஐ எம் சப்போஸ் டு அச்சீவ்? அதாவது எவ்வளவு குறைஞ்சபட்ச சேல்ஸ் நான் அச்சீவ் பண்ணணும்னா என்னுடைய பழைய ROI ரீட்டைன் ஆகும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க, ஓகேங்களா? இப்ப எனக்கு எச்சு வேண்டாம், நான் பாரு 20,000 10,000 20,000 நான் இன்வென்டரி இன்க்ரீஸ் பண்றேன். பட் வாட் இஸ் த மினிமம் சேல்ஸ்? எவ்வளவு சேல்ஸ் நான் குறைஞ்சபட்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ROI மாறாம இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்க சார். இப்போ பாருங்க சார், இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வாட் இஃப் அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இதே டேஷ்போர்டு தாங்க சார். இதே டேஷ்போர்ட்ல வந்து பாருங்க சார், வாட் இஃப் அனாலிசிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன், செகண்ட் ஷீட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். இதுல பாருங்க செகண்ட் ஷீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். இதுல பாருங்க சார், நான் கேக்குறேன், if I am increasing my debtors from 10,000 to 20,000, what is the minimum sales required to retain my current ROI? ஓகேங்களா சார், what is my current ROI அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் 1,04,375 ரூபாங்க சார். இப்ப நான் இதை போட்டு போட்டு பார்க்கலாங்க சார். ஒரு உதாரணத்துக்கு சார், என் டெட்டார்ஸ் வந்து 20,000 பண்ணிட்டேங்க சார், ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து எவ்வளவு வரணுங்க சார், பழைய ரேட் எவ்வளவு வரணுங்க சார், 43 சொல்றேன். அப்ப நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலாங்க சார், ஒவ்வொரு வேல்யூவா நான் மாத்தி மாத்தி பார்க்கலாங்க சார் சேல்ஸ்லயே, ஓகேங்களா? அப்படி சேல்ஸ்லயே ஒவ்வொரு தடவையும் நான் மாத்தி மாத்தி பார்க்க முடியாதுங்க சார், நான் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்ப அதுக்காக நான் என்ன பண்றேன் பாருங்க சார், இப்ப நான் எனக்கு இதுலயே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாங்க சார். 1,10,000 எனக்கு என்ன ஆகுது பாருங்க. இப்ப நான் சேஞ்ச் பண்ணா என்ன ஆகுது, 50 ஆகுது அப்படின்னா எச்சா இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு தடவை ட்ரையல் அண்ட் எரர்ல நான் பண்ணி பண்ணி பார்க்கணுங்க சார். அதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, டேட்டா அப்படிங்கிறதுல வாட் இஃப் அனாலிசிஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஃப் அனாலிசிஸ்னா என்னன்னு. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேங்க சார், இந்த சேல்ஸ் வந்து நான் 1,00,000 ரூபாயே வச்சுக்கிறேன், ஓகேங்களா? 1,00,000 ரூபான்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? என்னுடைய டெட்டார்ஸ் வந்துங்க சார் 20,000 ரூபாய் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி பாருங்க, என்னுடைய இது பாருங்க சார், ROI எவ்வளவுங்க, 43.75 சார். அப்ப இந்த 43.75% நான் ரீட்டைன் பண்ணணும். எப்போ, 20,000 ரூபாய் என்னுடைய டெட்டார் ஆனதுக்கு அப்புறமும். அப்ப 20,000 ரூபாய் நான் டெட்டார்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னுடைய ROI வந்து 38.89% வந்துருச்சு. இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னு பாருங்க. இப்போ அதே ரிட்டர்ன் எனக்கு வரணும்னா பாருங்க, நான் கோல் சீக்னு எடுத்துட்டேன். இதை நான் கிளிக் பண்றேன், செட் செல்லுங்கிறத கிளிக் பண்றேங்க. ROI நான் எடுத்துக்கிறேன். இந்த ROI வந்து எனக்கு எவ்வளவு இருக்கணுங்க சார், 43.75%. அதாங்க சார். சார் எனக்கு இதை மேக்ஸிமைஸ் பண்ண முடியல. என்னுடைய விண்டோ உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா சார்? யாரோ ஒருத்தர் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் ப்ரொசீட் பண்றேங்க. சார் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நான் கூட்டினோ அதை கூட்டிட்டேன்.
கூட்டுனதுக்கு அப்புறம் ஓகேங்களா, அந்த கூட்டுனதுக்கு அப்புறம் நான் வந்து கோல் சீக் எடுக்கிறேன். கோல் சீக் எடுத்தா இந்த விண்டோ உங்களுக்கு வருது. செட் செல், செட் செல்ங்கிறது டார்கெட்டுங்க. எனக்கு எது டார்கெட்டுங்க? ROI. அந்த டார்கெட் நான் எவ்வளவு பண்றேங்க சார்? 43.75%ங்க. அதாவது 0.4375ங்க. இதை நான் எப்படி அச்சீவ் பண்ணணும்? பை சேஞ்சிங் செல்ஸ். இங்க பாருங்க, இந்த கொலாப்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் சேல்ஸ்ல வந்து இங்க கிளிக் பண்றேன். பாருங்க, இந்த வேல்யூவை மாத்தி எனக்கு 4.75 வர மாதிரி இந்த வேல்யூ கொண்டா அப்படின்னு நான் சொல்றேன் சிஸ்டத்துக்கு. நான் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்றேன். பாருங்க, எனக்கு பாருங்க ரிசல்ட்ஸ் எனக்கு வந்துருச்சுங்க சார். பாருங்க எவ்வளவுங்க சார் சேல்ஸ் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க சார். யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமாங்க சார்? நான் பாருங்க என்னுடைய மவுஸ் பாயிண்டரை சர்க்கிள் பண்றேன். இப்ப சேல்ஸ் எவ்வளவு வந்திருக்கு சார்? 1,04,375 ரூபாய் வந்துருச்சுங்களா சார்? 1,04,375 ரூபாய். அதாவது இந்த 20,000 ரூபாய் டெப்டார்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால நான் குறைஞ்சபட்சம் 4,375 ரூபாய் சேல்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னா என்னுடைய ROI என்னவா இருக்கும் சார்? பழைய ROI இருக்கும். அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ ஒரு டெலிவரி வேன் நான் வாங்குறேன். டெலிவரி வேன் வாங்குறதுனால என்னோட பிக்ஸட் அசெட்ஸ் கூடுது. அப்ப பிக்ஸட் அசெட்ஸ் கூடும்போது ஆப்வியஸா என்னோட ROI குறைஞ்சிருங்களா? ஒரு உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாமாங்க சார்? இப்ப நான் எடுத்துக்கிறேன் பாருங்க, இதை வந்து 10,000 மாத்திடுறேன். ஓகேங்களா? என்னுடைய சேல்ஸையும் 1,00,000 ரூபாயினே மாத்திடுறேன். ஓகேங்களா? இப்போ உங்க சேல்ஸ்மேன் என்ன சொல்றாரு? சார் ஒரு டெலிவரி வேன் மட்டும் கொடுங்க சார், எச்சா சேல்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு டெலிவரி வேன் பர்ச்சேஸ் பண்றீங்க. உங்க டெலிவரி வேன் ஒரு 25,000 ரூபாய் ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் பிடிக்கிறீங்க வச்சுக்கலாங்க சார். இப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவா கூடுதுங்க சார்? 75,000 கூடுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு டெலிவரி வேன் வாங்குறீங்க. உங்க சேல்ஸ்மேன் என்ன சொல்றாரு? நமக்குன்னு ஒரு டெலிவரி வேன் இருந்தா சார், ஒரு சின்ன வேன் இருந்தா போதும், அந்த சின்ன ஒரு மினி வேன் ட்ரை சைக்கிள் மாதிரி எனக்கு ஒரு டெலிவரி வேன் மட்டும் கொடுங்க சார், கண்டிப்பா சேல்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சார் இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அவரை நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க, 75,000 ரூபாய் பண்றீங்க. அப்ப 75,000 ரூபாய் பண்ணும்போது உங்க ROI எவ்வளவா குறைஞ்சிருதுங்க சார்? 43.75% இருந்து 33% குறைஞ்சிடுச்சு. இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? எனக்கு அதே பழைய ROI வேணும்னா நான் எவ்வளவு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. what is my sales, what is my old ROI if my sales has been increased அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ நான் பாருங்க சார், டேட்டாங்கிற மெனுல வாட் இஃப்ங்கிற அந்த ஐட்டத்தை எடுக்கிறேன். அதுல கிளிக் பண்ணா எனக்கு மொத்தம் 3 ஐட்டம் சார். சினாரியோ, கோல் சீக், டேட்டா டேபிள்னு. இதுல கோல் சீக்குங்க, ஏன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் நான் அட் அ டைம்ல சேஞ்ச் பண்றேன். செட் வேல்யூ, இந்த இடத்துல செட் வேல்யூங்கிறது என்ன தெரியுங்களா? என்னுடைய ROI. நான் ROI தான் டார்கெட் பண்றேன். எவ்வளவுக்கு டார்கெட் பண்றேங்க சார்? 43.75%. அதான் என்னுடைய ஓல்டுங்க. பை சேஞ்சிங், எதை சேஞ்சிங் சார்? என்னுடைய சேல்ஸுங்க. சேல்ஸ் எடுத்துட்டேங்க. அப்ப சேல்ஸ் எடுத்துட்டு நான் கிளிக் பண்றேன் பாருங்க சார். 1,10,937 ரூபாய் உங்க சேல்ஸ் கூடுச்சுன்னா, அதாவது 10,937 ரூபாய் சேல்ஸ் கூடுச்சுன்னா உங்களுடைய பழைய ROI இருக்கும். அப்ப உங்க சேல்ஸ்மேன் வந்து சொல்றாரு, ஒரு 25,000 ரூபாய் போடலாமா வேண்டாமான்னு யோசனை பண்றீங்க. இப்ப இந்த அனாலிசிஸ் பண்ணி பாக்குறீங்க. அப்ப 10,000 ரூபாய், அதாவது 10% சேல்ஸ் கூட்டினாவே போதும், நமக்கு வந்து பழைய ROI கிடைச்சிடும் அப்படின்னு. பட் ஆனா உங்க சேல்ஸ்மேன் சொல்றாரு, சார் உறுதியா நான் சொல்றேன் 20% உங்களுக்கு சேல்ஸ் நான் உங்களுக்கு பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. பட் ஆனா உங்களுக்கு எவ்வளவு டார்கெட் வருதுங்க சார்? 11,000 ரூபாய் பண்ணா போதுன்னு வருது. அப்ப 11% பண்ணாவே அச்சீவ் பண்ணிட முடியுது. பட் ஆனா அவர் எவ்வளவு அஷூரன்ஸ் கொடுக்குறாருங்க? 20% கொடுக்குறாரு. why not we can try? சரிங்களா? சரி, அதே இன்னொரு சினாரியோங்க. அவர் வந்து சொல்றாரு, சார் 5,000 ரூபாய் தான் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்ப 5,000 ரூபாய் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுனா உங்களுக்கு என்ன ஆகும் சார்? உங்க ROI குறையும். நீங்க போட்டு பார்க்கலாம், இங்க 1,05,000 போட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா குறைஞ்சபட்ச சேல்ஸ் 11,000 ரூபாய். அப்ப நீங்க உங்க சேல்ஸ் கைட் என்ன சொல்லலாம்? பாரு 11,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருந்தா சொல்லு, சேல்ஸ் வேன் வாங்கலாம், இல்லைன்னா வாங்க வேண்டாம். ஓகேங்களாங்க சார்? சார் சார் இப்ப நான் இந்த டெமோ பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா? இப்ப நீங்க எல்லாருமே எக்ஸல் இருந்தீங்கன்னா அதே டெமோவை இன்னொரு தடவை கூட நான் உங்களுக்கு அப்படியே கைட் பண்றேன், நீங்களே கூட ரன் பண்ணி பார்க்கலாம். பண்ணலாங்களா? பண்ணலாம் சார்.
பண்ணல. கார்த்தி சார், ஆனந்த் சார் தான் மொபைல் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ஆனந்த் சார் இல்லன்னு நினைக்கிறேன் மீட்டிங்ல. இல்ல சார், இப்போ இதெல்லாம் இருக்கா சார்? சார் ஆனந்த் சார் உங்களை சொல்ல இவருங்க. இதயா நல்லனே ஆனந்துங்க. நீங்க ஆனந்த் குமார், அவர் ஆனந்த் சார். சரிங்க சார். சார் மோகன் சார், கார்த்தி சார், ஈஸ்வரமூர்த்தி சார், சார் எக்ஸல் இதை போட்டு பார்க்கலாமா? கைடன்ஸ் கொடுக்கட்டுமா சார்? நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஓகேங்களா? சார் புரியல இல்லைங்க சார். சார் உங்க சைடுல கோவிந்தசாமி சார் சொல்லுங்க சார். சரிங்க சார். இல்ல இப்ப நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? சரிங்க சார். சார் இப்போ எல்லாமே சேர்ந்து பண்ணலாங்களா சார்? ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வரலாங்களா? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். யாராவது பண்ண முடியலன்னா மட்டும் இமிடியேட்டா மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி சார் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க சார். நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் சார். சார் இப்ப எல்லாருமே இந்த ஷீட் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா சார்? இப்ப இந்த ஷீட்ல சேல்ஸ்ல வந்து நான் ஃபார்முலா கொடுத்திருப்பேன். பரவாயில்லைங்க சார், இந்த டெலீட் பண்ணிட்டீங்க சார். 1 லட்சம் மேனுவலா வேல்யூ பஞ்ச் பண்ணிடுங்க சார் இந்த சேல்ஸ்ல மட்டும். சார் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்கன்னா நீங்க எஸ்எம் சொல்லணும் எனக்கு. சார் வாட் இஃப் எடுத்துக்கிறதா அதுக்கு முன்னாடி சார் வாட் இஃப் வேண்டாம், நம்ம இப்ப கோல் சீக்ல தான் இருக்கிறோம். நான் அடுத்தது வரேங்க சார், சென்சிட்டிவிட்டிக்கு வரணும். அதனால இப்போதைக்கு வந்தேங்க சார். இப்போ இந்த இடத்துல வந்தேங்க சார், நீங்க வேல்யூவா பஞ்ச் பண்ணிக்க. நான் ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன், வேல்யூவா பஞ்ச் பண்ணுங்க. 1 லட்சம் மேனுவலா பஞ்ச் பண்ணுங்க சார். சார் எல்லாருமே பஞ்ச் பண்ணியாச்சுங்களா? எவ்வளவு சார் பஞ்ச் பண்ணு? 1 லட்சம் சார். ஒண்ணுதான் வச்சிருக்கோம் இல்லைங்களா எக்ஸாம்பிளுக்கு. மோகன் சார் பஞ்ச் பண்ணிட்டீங்களாங்க சார்? பண்றேன். பாலு சார், முத்துக்குமார் சார், ஈஸ்வரமூர்த்தி சார் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் எனக்கு அதான் சார் அந்த ஃபைல தான் தேடிட்டு இருக்கேங்க, கிடைக்கல. ஃபைல தான் தேடிட்டு இருக்கீங்களா சார்? சரிங்க சார். சார் உங்க நடுவுல கட்டாயி வந்தாங்களா, அதனால எனக்கு இப்ப பார்த்தேன் டவுன்லோட் பண்ண முடியல. உங்களுக்கு சாட்ல பண்றேங்க, நீங்க டவுன்லோட் சரி ஷேர் பண்ணுங்க அப்படியே சார். சரி, இப்போ ஃபைல்ல போய் நீங்க அமைச்ச ஃபைல்ல வந்து டேட்டா ஃபுல்லா இருக்குல்லங்களா சார்? இப்போ நான் அடிச்ச ஃபைல்ல ரெண்டாவது ஃபைலுங்க, டேஷ்போர்டு டியூபான் டேஷ்போர்ட் வாட் இஃப் அனாலிசிஸ் ஃபைல ஓபன் பண்ணிக்கங்க சார். பழைய ஃபைல க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓ, வாட் இஃப் அனாலிசிஸ் ஃபைல ஓபன் பண்ணிக்கணும். சரி, ஆமாங்க சார். ஆமாங்க சார். பிரகாஷ் சார், நீங்க ஃபாலோ பண்ண முடியுதுங்களா சார்? ஈஸ்வரமூர்த்தி மாஸ் மெயில் போட்டிருக்கேன் பாருங்க. மெயில் போட்டு இல்ல போட்டீங்களா? ஓகே, நான் பார்த்தேன். சரி, இல்ல அப்படியா? कौन मिट कौन बेल नेना
சார் ப்ரொசீட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், டவுன்லோட் பண்ணிட்டேங்க சார், ஒரே நிமிஷம். சரிங்க சார். அது வாட்டி பண்ணி நீங்க டேட்டா ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிதாங்க சார்? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அதுல நான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க லைவா உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இப்போ நான் கைட் பண்றேங்க சார். சரிங்க. இது பேக்கப் ஃபைல் ஒன்று வச்சுக்கோங்க சார், நான் கொடுத்ததை. இப்போ நம்ம டேம்பர் பண்றதுல ஏதாவது நீங்க பை மிஸ்டேக் ஏதாவது பண்ணிட்டாலும் நீங்க இது பண்ணிட்டு பேக்கப் ஃபைல் எடுத்துக்கலாங்க சார். சார் ரெடிங்க சார், ரெடி. ரெடிங்க சார். சார் இப்போ எல்லாருமே வந்து இப்போ வந்துங்க சார், உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேங்க சார். பிக்சட் அசெட்ஸ் 50,000ங்க, சேல்ஸ் 1 lakh இந்த இடத்துல நீங்க பண்ணிக்கோங்க சார். சார் நான் இந்த இடத்துல ஃபார்முலா கொடுத்துருப்பேன் சார். வாட் இஃப் ஃபைல்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூபான் டேஷ்போர்டுன்னு ஒரு ஷீட் இருக்கும், வாட் இஃப் அனாலிசிஸ்னு ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஒர்க் புக்ல தான் நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சேல்ஸ் வந்து 1 லட்சம் ரூபாய்ங்கிறது ஃபார்முலால அந்த இடத்துல நான் அடுத்த ஷீட்ல இருந்து ஒரு லிங்க் எடுத்திருக்கேன் சார். டெலிட் பண்ணிடலாங்க. ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க சார், ஒரு லட்சம் அப்படின்னு நீங்க பஞ்ச் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃபார்முலாஸ் போயிடும், வேல்யூ மட்டும் உள்ள ஃபீட் ஆயிடுங்க சார். உங்களுடைய ROI வந்து 43.75% இருக்குங்களா எல்லாத்துக்கும்? இருக்கு சார். சார் எஸ் இருக்கு சார். பாலு சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். இருக்கு பாலு சார். சார் ஈஸ்வரமூர் சார், எல்லாமே மாத்திட்டீங்களா? இப்ப அடுத்து போலாம் இல்லைங்களாங்க சார்? போலாங்க சார், போலாம் சார். ROI வந்து 43.75% இருக்குங்க. ஆமா, அவ்வளவுதாங்க சார். இப்ப அதை என்ஷூர் பண்ணிட்டு இல்லைங்களா சார்? இப்ப வாங்க, நான் சொல்றத கூர்ந்து கவனிங்க சார். அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க சார். மெதுவா சொல்றேன், வாங்க கூடவே வாங்க சார். இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம பிக்சட் அசெட்ஸ் இருக்கு இல்லைங்களா? நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பிக்சட் அசெட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, 50,000 பதிலா 75,000 இன்க்ரீஸ் பண்றீங்க. அதாவது உங்களுடைய சேல்ஸ் கை என்ன சொல்றாரு, சார் ஒரு குட்டி டெலிவரி வேன் வாங்கி கொடுங்க, நான் உங்களுக்கு சேல்ஸ கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க சார், உங்களுடைய இதுல ஒரு அசெட்டை கூட்டுறீங்க. உங்க மொத்த அசெட்ஸ் வந்து ஒரு 25,000 ரூபாய் கூடுதுங்க. ஓகேங்களா? 25,000 ரூபாய் மாத்திட்டீங்களாங்க சார்? 75,000 மாத்திட்டீங்களா? மாத்தியாச்சு சார். சார் உங்களுடைய ROE now வந்து 33.33% இருக்குங்களா? ROI ஆமாங்க சார், 33.33. ரைட்டுங்க சார். ஓகே, வெல் அண்ட் குட்ங்க சார். சரிங்க சார். இப்போ நான் பாருங்க சார், அடுத்த கேள்வி கேட்கிறேன். குறைஞ்சபட்சம் எவ்வளவு சேல்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணனா என்னுடைய பழைய ROI 43.75% நான் அச்சீவ் பண்ண முடியும்? ஓகேங்களா சார்? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். குறைஞ்சபட்சம் எவ்வளவு சேல்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்னுடைய பழைய ROI 43.75% நான் ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பாருங்க சார், இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க. டேட்டாங்கிற மெனு, டேட்டா மெனு இருக்குங்களா சார் உங்க இதுல எல்லாருக்கும்? சார் டேட்டா மெனுவை கிளிக் பண்ணிக்கங்க. இருக்கு சார். அதுல பாருங்க சார், வாட் இஃப் அனாலிசிஸ், அதாவது ஃபோர்காஸ்ட்ங்கிற ஒரு குரூப்புக்குள்ள பாருங்க சார், வாட் இஃப் அனாலிசிஸ் இருக்கும். ஃபோர்காஸ்ட்ங்கிற குரூப்புக்குள்ள வாட் இஃப் அனாலிசிஸ் சார். உங்க விண்டோனுடைய சைஸ், ரெசல்யூஷனை பொறுத்து இது மாறும் சார். கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம், பொறுமையா பாருங்க. டேட்டால ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க சார். ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட் இஃப் அனாலிசிஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு விசிபிளா இல்லைனாலும் கூட கர்சரை வைங்க, உங்களுக்கு டிப்ஸ் வரும், அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் சார். various values for the formulas in your sheet. அதாவது வாட் இஃப் அனாலிசிஸ்ல இந்த நீங்க இந்த சின்ன ஏரோ மார்க் இருக்கு பாத்தீங்களா பக்கத்துல, அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி 3 ஐட்டம் வரணும் சார். Scenario manager, goal seek, அவ்வளவுதாங்க சார். ரெண்டுதான் வருது சார். டேட்டா டேபிள் டிசேபிள். அந்த டேட்டா டேபிள் இப்ப இந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம் சார், அதனால வராது. ஓகே, நீங்க அந்த ப்ரொடெக்ஷன்லாம் எடுத்து விட்டுட்டா கண்டிப்பா வரும் சார். சார் எல்லாருமே இந்த வாட் இஃப் அனாலிசிஸ்ல கோல் சீக் வர முடியுதுங்களா? முடியுது, வந்துட்டேங்க சார். சரிங்க சார். பாலு சார், முத்துக்குமார் சார், மோகன் சார்,
எனக்கு வரலைங்க சார். சார் வாட் இஃப் அனாலிசிஸ் டேட்டால இல்லீங்களா? இல்லைங்க சார். அதாவது நீங்க கீழே வந்து பாட்டம்ல டியூபார்ட் டேஷ்போர்டும் பக்கத்துல வாட் இஃப் அனாலிசிஸ் இருக்குங்க சார் பாட்டம்ல. சார் இல்ல மெனுல பாருங்க, டேட்டான்னு ஒன்று இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, என் கர்சரை பாருங்க, இன்னும் விண்டோ நான் ஷேர் பண்ணிருக்கல. அதாவது எக்ஸல்ல மெனுல டேட்டான்னு இருக்கு இல்லீங்களா? பாருங்க சார், மவுஸ் நான் பாருங்க சர்க்கிள் பண்றேன் பாருங்க சார். ஆமாங்க சார், ஆமாங்க. அந்த டேட்டாங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம் பாருங்க. வந்துச்சுங்க. வாட் இஃப் அனாலிசிஸ் போய்ங்க. அதுல கோல் சீக்வென்ஸ் இருக்கு இல்லீங்களா? வாட் இஃப் கோல் சீக்வென்ஸ் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க சார். பண்ணிட்டேன் சார். அதுல வந்து செட் செல் நம்பர் செட் செல்லுன்னு இருக்கு, டு வேல்யூன்னு இருக்கு, பை சேஞ்சிங் செல்ஸ் இருக்கு இல்லீங்களா? கரெக்ட்டுங்க. அந்த செட் செல்லுக்கு பக்கத்துல அந்த ஏரோ மார்க் ஒன்று இருக்கு பாருங்க சார். அப் சார் உங்களுக்கு ப்ளூ கலர் வந்திருக்கும் சார். ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் மாதிரி ஒன்று இருக்குங்களா பக்கத்துல? அதை கிளிக் பண்ணீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிக்குங்க சார். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிக்குதுங்க. கரெக்ட். இப்ப வந்து நீங்க வந்துங்க சார், இப்ப ஷீட்ல வந்து எங்க வேணாலும் செலக்ட் பண்ண முடியும். உங்க ROI இருக்கு இல்லீங்களா சார், கிரீன் கலர், இங்க பாருங்க ROI. உங்களுடைய ஷீட்ல ROI இருக்கு இல்லீங்களாங்க சார், வேல்யூ 33.33% இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க. அதை சூஸ் பண்ணுங்க சார். ஓகே. அது வந்து AE22 வருதுங்களா சார், செல் ரெஃபரன்ஸ்ங்க சார்? ஆமாங்க சார். $AE $22 வருது சார். ஆமாங்க சார், கரெக்ட் சார். திரும்ப வந்துங்க சார், இந்த ஏரோ மார்க் அல்லது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குனாங்க சார், ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர்ல ஒரு இது இருக்கு இல்லீங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் டயலாக் பாக்ஸ் வந்துருங்க சார். வந்துருச்சுங்க சார். இதுல வந்து செல் வந்து சார் இப்போ இந்த இடத்துல டு வேல்யூங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா 0.4375 அதானே நம்ம பழைய ROI இல்லீங்களா சார்? எந்த இடத்துல 0.4375 அதாவது டு வேல்யூங்க. டு வேல்யூனா அடுத்த பாக்ஸ்ல வேல்யூ வந்துங்க 0.4375. 0.4375ங்கிறதுங்க 43.75%ங்க. ஓகே. அதாவது அந்த AE2ங்கிறது எனக்கு என்ன வேல்யூவா வேணும்னா 43.75% தான் எனக்கு வேணும். அந்த வேல்யூ அதான் டார்கெட் நான் பண்றேங்க. ஓகே. சார் எல்லாம் பண்ணிட்டீங்களாங்க சார்? கார்த்தி சார், சரிங்க சார். சார் வேற யாராவது ஸ்லோவா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, மறுபடியும் ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேங்க சார். இல்லைன்னா நான் அடுத்து மூவ் ஆகலாங்களா சார்? அந்த டு வேல்யூல வந்து 43.75 போடணுமா சார்? சார் 43.75% போடணும், இல்லைன்னா 0.4375 போடுங்க சார். 0.4375 இல்லைன்னா 0 நீங்க ஆரம்பிச்சுங்க. முன்னாடி 0ன்னு ஆரம்பிச்சு போடுங்க சார். 0.4375. சரிங்க, போட்டாச்சுங்க. அடுத்ததுங்க சார், பை சேஞ்சிங் செல்ஸ் இருக்கு இல்லீங்களா சார்? ஆமாங்க. அந்த சேஞ்சிங் செல்ஸ்க்கு பக்கத்துல இந்த ஒரு கொலாப்ஸ் பட்டன் இருக்கு இல்லீங்களா சார், ப்ளூ கலர் ரெட் கலர்? அத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இது டயலாக் பாக்ஸ் வந்து சுருங்கிடுதுங்களா? வந்துருச்சுங்க. இப்போ வந்துங்க சார் சேல்ஸ் இருக்கு இல்லீங்களா? சேல்ஸ் எதுல இருக்குங்க சார்? C6ல இருக்குங்களா? C6 செல் இல்லைங்க, சேல்ஸ். ஆமாங்க. C6ல இருக்குங்களாங்க சார்? சேல்ஸ் கிளிக் பண்ணுமாங்க சார்? இல்ல சார், சேல்ஸ கிளிக் பண்ணாதீங்க, கீழ இருக்கிற வேல்யூவை. கீழ இருக்கிற வேல்யூங்க C6 வருதுங்க சார். வருது. C6 வந்துருச்சுங்களா? வந்துருச்சுங்க சார். அப்ப வந்து உங்க மூணு செல்லுல எவ்வளவு இருக்குன்னு சார், $AE $22 இருக்கணும். அடுத்த டு வேல்யூல வந்துங்க சார் 0.4375 இருக்கணும். அடுத்ததுல $C $6 இருக்கணும். இருக்குங்களாங்க சார்? இருக்குங்க சார். இப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க சார், கிளிக்னு கொடுங்க சார். ஓகேங்களாங்க சார்? ஓகே, அதான் ஓகேவை கிளிக் பண்ணுங்க சார். செல் மஸ்ட் கண்டெய்ன் a வேல்யூ அப்படின்னு வருதுங்க சார். சார் அதுதான் நான் சொன்னேன் இல்லீங்களா, அந்த சேல்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மேனுவலா 1 லட்சம் பஞ்ச் பண்ணுங்க சார். நான் ஃபார்முலா கொடுத்திருக்கேன் சார். இப்போ கேன்சல் கொடுத்துருங்க சார். கேன்சல் கொடுத்துருங்க சார். யார் யாருக்குலாம் வரலையோ கேன்சல் கொடுத்து வெளிய வாங்க. ஆல்ரெடி சேல்ஸ் 1 லட்சம் இருக்குங்க சார். ஆமாங்க சார். இப்போ எவ்வளவா மாறி இருக்குங்க சார்? இப்போ 1 லட்சம் தான் இருக்கு. இல்ல அவங்க வேல்யூ மாத்தாம இருக்காங்க சார் ஃபார்முலா. சார் இப்போ நீங்க
என்ன பண்ணுங்கன்னா இந்த சேல்ஸ் இருக்கு இல்லீங்களா சார், 1 லட்சம் இருக்கு இல்லீங்களா C6ல, அங்க இடத்துல நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் சார். நீங்க அந்த ஃபார்முலா வேண்டாம், அதை டெலீட் பண்ணிட்டு வெறும் 1 லட்சம்ங்கறத மேனுவலா நீங்க பஞ்ச் பண்ணுங்க. அதை எடுத்துட்டு 1 லட்சம் டைப் பண்ணணும். டைப் பண்ணுங்க சார், டைப் பண்ணுங்க. 1 லட்சம் மட்டும் அடிங்க போதும் சார். உங்க கீபோர்ட்ல யூஸ் பண்ணி 1 லட்சம்னு அடிங்க சார். அது கிளிக்கே ஆக மாட்டேங்குதுங்களே. கிளிக்கே ஆக மாட்டேங்குதுங்களா சார் இது? சார் இருங்க சார், C6 அமுத்தணும்னா அந்த டயலாக் பாக்ஸ்ல வந்து $C$1 சார் அதை டெலீட் பண்ணிடுங்க. அதை டெலீட் பண்ணிட்டு வெறும் 1 லட்சம் நீங்க மேனுவலா அடிங்க சார். மேனுவலா எங்க இருக்குது? கோல்சிக் பாக்ஸ்ல இல்ல? அதே சார் பாக்ஸ்ல தான் சார். 1 லட்சம் பாருங்க சார், இங்க பாருங்க, நான் என்னோட டிஸ்ப்ளேல பாருங்க சார். என் டிஸ்ப்ளேல பாருங்க, 1 லட்சம் மேனுவலா அடிங்க சார். கையில மேனுவலா அடிங்க, டைப் பண்ணுங்க. சரிங்க, அடுத்துங்க அந்த டயலாக் பாக்ஸ். இந்த ஃபார்முலா போயிடுச்சு இல்லீங்களா சார்? இப்போ ஃபார்முலா போயிடுச்சு இல்லீங்களா? போயிடுச்சுங்க சார். ஆமாங்க, அப்ப போயிடுச்சு இல்லீங்களா? அப்ப போனதுக்கு அப்புறம் இப்ப திரும்ப மறுபடியும் வாங்க சார். டேட்டா, வாட் இஃப் அனாலிசிஸ், கோல் சீக் கொலாப்ஸ் பண்ணுமாங்க சார். ஃபர்ஸ்ட் அத கொலாப்ஸ் பண்ணீங்கன்னா தான் செலக்ட் பண்ண முடியுங்க சார். ROI செல்லுங்க சார். எதுங்க சார் ROI செல்? நீங்க மேனுவல் அடிக்க வேண்டாங்க சார். ஏதோ நீங்க வந்து கர்சர்ல வச்சு செலக்ட் பண்ணுங்க, அதே ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ ஃபீட் பண்ணிடுங்க சார். ஓகேங்களாங்க சார்? இப்போ வந்துருச்சுங்க சார். 1,10,937 ரூபா 50 பைசா வருது. சரிங்க சார். அப்படின்னா என்ன அர்த்தங்க சார்? அந்த அளவுக்கு சரிங்க சார், சேல்ஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். சேல்ஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுனாதான் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? ROI இந்த அளவுக்கு கிடைக்குங்க. உங்க பழைய ROI கிடைக்கும். ஆமா ஆமா, 43.7 10,000 ரூபா. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி 43.75% எனக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இந்த ஒரு டெலிவரி வேனை என்னோட பிசினஸ்ல ஆட் பண்றேன். அப்ப அதே பழைய எனக்கு லாபமே நான் மெயின்டைன் பண்ணா குறைஞ்சபட்சம் நான் எவ்வளவு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்க சார்? 11,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணணும். 10,937 ரூபாய் 50 காசு இன்க்ரீஸ் பண்ணணுங்களா? ஆமா. அப்ப அதை விட இன்க்ரீஸ் பண்ணனாதான் என்ன ஆகும் சார் உங்களுக்கு? அதை விட சேல்ஸ் கூடுனா என்ன ஆகும் சார் உங்களுக்கு? ROI இன்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகேங்களா? உங்க சேல்ஸ் கை எல்லாம் வந்திருக்காங்க, மீட்டிங் போடுறீங்க. ஏப்பா டெலிவரி வேன் வாங்கினா சேல்ஸ் கூடுன்னு சொன்னீங்களே, எவ்வளவுப்பா கூடும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு சார் குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய் கூட்டாயிரலாங்கிறாரு. அப்படின்னா நீங்க தெம்பா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. சரி, அப்போ கூட்டத்துல எல்லாம் முடிவு பண்ணி சொல்லலாம் சார் ஒரு 5,000 ரூபாய் தான் சார் கூடும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 5,000 ரூபாய் கூடுறதுனால உங்களுக்கு லாபமா நட்டங்களா? நட்டம் தான். சேல்ஸ் கூடுது, ஆமா, பட் ஆனா உங்களுக்கு என்னங்க? ROI குறைஞ்சு போயிருக்கு. ROI குறைஞ்சு போயிருக்கு. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க, செய்யும் போது குறைஞ்சபட்சம் சேல்ஸ் நான் எவ்வளவு அச்சீவ் பண்ணணும்? அந்த குறைஞ்சபட்ச சேல்ஸ் என்னால அச்சீவ் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கா? அந்த அளவுக்கு மார்க்கெட்ல பொட்டன்ஷியல் இருக்கா? என்னால அச்சீவ் பண்ண முடியுமா? ஈஸியா அச்சீவ் பண்ண முடியுமா? அப்படின்லாம் நீங்க கேள்விகள் கேட்டு ஒரு வேனை வாங்கலாமா வேண்டாமா? இது வந்து ஒரு சின்ன ஒரு டெமோக்காக நான் உங்களுக்கு சொல்றேன், புரியறதுக்காக சொல்றேங்க. சரிங்களாங்க சார்? சார் கார்த்தி சார் உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? வேல்யூ டிரைவ் பண்ணிட்டீங்க இல்லையா? சார் மோகன் சார் எனக்கு எக்ஸல்ல ரொம்ப போகும் சார். எனக்கு அந்த ஐடியா வரல சார். சரிங்க சார். சார் அப்போ இந்த மல்டிநேஷனல் கம்பெனி எல்லாம் வந்து சேல்ஸ் டார்கெட் பிக்ஸ் பண்ணி தராங்களாங்க சார்? ஒவ்வொரு ஏரியா மாதிரி ஜோன் மேனேஜர், லைன் மேனேஜர்லாம். ஆமாங்க சார். இப்படிதான் போட்டு கொடுத்துருவாங்க சார். சார் பியூட்டிஃபுல் தான், நான் சொன்னேன் சார், இதான் கண்ட்ரோல் சார்ட் இது. ஏதாவது குறைஞ்சபட்சம் என்ன எனக்கு என்ன நான் சார் பிளைண்டா நான் வந்து எடுத்துட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ நீங்க ஒரு டெலிவரி வேன் வாங்கி கொடுத்துட்டீங்க. இப்போ டெலிவரி வேன் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன சார் இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு? அதாவது இப்போ 11,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். குறைஞ்சபட்சம் 11,000 பண்ணணும்.
அப்ப அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து ஒரு 60% தான் அச்சீவ் பண்றாங்கன்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்ப இந்த 11,000 ரூபாய் வேணும்னா நீங்க எவ்வளவு சார் இதை விட எச்சா டார்கெட் பிக்ஸ் பண்ணணும் இல்லீங்களா? இல்லீங்களாங்க சார்? ஆமாங்க சார். அப்ப அந்த 11,000 டிவைடட் பை 0.6 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் கிடைச்சிடும். இந்த இடத்துலயே போட்டு காமிக்கிறேன் பாருங்க சார். அதாவது உங்களுக்கு வந்து 11,000 ரூபாய் வந்துங்க சார். என்ன பண்ணணுங்க சார்? சேல்ஸ கூட்டணுங்க சார். 11,000 ரூபாய்ங்க சார். உங்களுக்கு வந்து சேல்ஸ கூட்டணுங்க சார். இந்த இடத்துலயே போட்டு காமிக்கிறேன் பாருங்க சார். 11,000 ரூபாய் எனக்கு சேல்ஸ கூட்டணுங்க. ஓகேங்களாங்க சார்? 11,000 ரூபாய் நீங்க கூட்டணும். ஆனா உங்க மக்கள் என்னன்னா கொடுக்குற டார்கெட்ல உங்களுக்கு 60% தான் அச்சீவ் பண்ணி தராங்க நார்மலா. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ டிவைடட் பை 0.6ங்க. அதாவது இது 60% வேணும்னா எனக்கு வந்து எவ்வளவு? அப்ப 18,333 ரூபாய் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவாங்க சார்? இதுல 60% அச்சீவ் பண்ணுவான். சராசரியா தான் அச்சீவ் பண்றாங்க. அப்ப 18,333 ரூபாய் நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் அட்லீஸ்ட் ஒரு 11,000 ரூபாய்க்காவது கொண்டாந்துருவான். அப்ப உங்களுக்கு லாபமோ நட்டமோ இல்லாம இங்க கிடைக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கான சொல்றேங்க சார். இது நீங்க எப்படி வேணாலும் நீங்க உங்களுடைய இதுக்கு கொண்டாடலாம் சார். இப்போ கிளாரிட்டி இருக்குங்களா சார்? சூப்பர் கிளாரிட்டி சார் இதுல. சரிங்க சார். எக்ஸலென்ட். அப்புறம் இதுல எனக்கு ஒரே சார் ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்றேன் சார். இப்போ ஒரு வண்டி வாங்கி கொடுத்தோம்னா நம்ம இப்போ அட்மின் இப்போ டீசல் பெட்ரோல் அந்த எக்ஸ்பென்சஸும் ஒரு 5,000 rupees அப்படி சேர்க்கணும் சார். தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க அந்த எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் ஃபேக்டரிங் பண்ணி எங்கெங்க எல்லாம் கூட்டணுமோ அங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணிரணும். கண்டிப்பா பண்ணணும். ஆமாங்க சார். நீங்க சொன்னா சார் இது எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஒண்ணே மட்டும் கூட்டி என்ன வருதுன்னு காமிக்க சொல்றேன். அப்ப நீங்க சேல்ஸ் கூட்டணும்னா காசு ஆஃப் கூட்ஸ் கூட்டணும் சார். புரியுதுங்களா? காசு ஆஃப் கூட்ஸ் சோல்டு கூடணுங்க. அப்ப காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்க சார்? எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு நான் இந்த ஃபார்முலா வச்சு போட்டு நீங்க ஒரு லிங்க் எடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அதுவும் ப்ரொபோர்ஷனேட்டா கூடி கிடைச்சிடும் சார். உங்க அட்மின் எக்ஸ்பெண்டிச்சர் கூடலாம். ஓகே. ஏன்னா டிப்ரிசியேஷன் வருது இல்லீங்களா சார்? கரெக்ட் சார். சார் அப்ப அதெல்லாம் ஃபேக்டரிங் பண்ணணுங்க. ஓகே. நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃப்ளோ சார்ட் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கிறதுக்கு ஒரு டெமோ கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நான் வந்து பின் பாயிண்டா ஒவ்வொரு இதையும் நான் ஃபேக்டரிங் பண்ணல. ரஃபா ஒரு வேல்யூ மாத்திரம் இங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணும் பாருங்க. அப்படி ஒரு ஃபியூ இதை மட்டும் தான் நான் அட்ரஸ் பண்றேன். அப்படி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கூடுங்க சார். அட்மின்ல வந்து நான் டிப்ரிசியேஷன் கொண்டாந்துருக்கேன். அப்ப அந்த டெலிவரி வெஹிக்கிளுடைய டிப்ரிசியேஷன் கூடுங்க சார். இப்ப இதெல்லாம் நான் ஃபேக்டரிங் பண்ணி எனக்கு என்ன சேல்ஸ் வரணும்னு நான் ஒர்க் அவுட் பண்ணணுங்க சார். எக்ஸலென்ட் சார். இந்த கோல் சிக்ன்றது நாங்க இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். சோ நல்லா சரி. இது வந்து ஒரு வேரியபிளுக்குங்க சார். ஓகே பாருங்க சார். இப்ப நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஷீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் எல்லாத்தையும். சார் செகண்ட் ஷீட் எடுத்துக்கங்களேன் சார். ஒரு நிமிஷம். செகண்ட் ஷீட் சார். இப்போ ஒரே ஒரு சின்ன இது மட்டும் இதுல போட்டு காமிங்க சார். இப்போ இன்கேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் நான் பண்றேங்க சார். ஒரு தீபாவளி வருது. தீபாவளிக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றோம். சரிங்க சார். 1 lakh rupees எக்ஸ்பெண்ட் பண்றோம். அப்ப அதுக்கு எவ்வளவு சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது எங்கேங்க சார் செஞ்சு பார்க்கணும் சார்? இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போ இங்க இருக்குங்களா? இங்க உங்க அட்மின் எக்ஸ்பெண்டிச்சர் தான் சார் கூட அட்வர்டைஸ்மெண்ட்னா. ஆமாங்க சார். சரி, மத்ததெல்லாம் நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க சார். இப்போ இந்த இடத்துல அட்மின் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேங்க சார்? வந்து இப்போ 20,000 ரூபாய் இருக்கிறத இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு 40,000 வச்சுக்கிட்டுங்களா ரஃபா? அப்நார்மலா போகும் வேல்யூ இல்லீங்களா? இப்ப நான் ஒரு 20,000 ரூபாய்க்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க பாருங்க. இங்க அட்மின் எக்ஸ்பெண்டிச்சர்ல நான் இங்க கூட்டிட்டேன். இப்ப கூட்டின உடனே எனக்கு வந்து ROI அது ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சுங்களா? 18.75ங்க. இப்ப எப்பயும் போல இங்க பாருங்க நான் எடுத்துக்கிறேன். வாட் இஃப் அனாலிசிஸ் எடுக்கிறேங்க. இது டார்கெட் வந்து செல் வந்து ROIங்க. அதை நான் எவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றேங்க சார்? 0.4375 வச்சுக்கிறேன். இப்ப இதை நான் எதை சேஞ்ச் பண்ணுங்க சார்? சேல்ஸ். அப்ப நான் எவ்வளவு சேல்ஸ் கூட்டணும்னு கேக்குறீங்க. கூட்டிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன் பாருங்க. 1,20,000 ரூபாய் சார். 1,20,000 ரூபாய் இப்ப நீங்க பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வருது. ஓகேங்களா? பட் ஆனா சார் இங்க நான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் அட்ரஸ் பண்ணல. ஆக்சுவலா வந்து இப்ப நான் என்ன பண்ணணும்னா இப்ப ஆனந்தகுமார் சார் சொன்ன மாதிரிங்க இந்த இடத்துல வந்துங்க சார் நான் ஒரு சின்ன இது பண்ணணும். எவ்வளவுன்னா இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு இந்த மாதிரி பண்ணிடுறேங்க சார்.
இப்போ உங்களுக்கு வந்துங்க சார் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 55% வருதுன்னு வச்சுக்கோங்க சார். எவ்வளவுங்க சார் உங்க நார்மலா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 55%. சரி. ஓகேங்களாங்க சார்? இத வந்து நான் பர்சன்டேஜ்ல கொண்டாந்துறேங்க சார். பர்சன்டேஜ்ல உங்களுக்கு கொண்டாந்துட்டேன். சரி. 0.55. சார் ஓகேங்களா சார்? இப்ப 55. இப்ப இந்த வேல்யூ இருக்கு இல்லீங்களா, அங்க பாருங்க. இந்த வேல்யூ நான் என்ன பண்றேங்க சார், 1 lakh மல்டிப்ளைட் பை இந்த 55%. இதையும் நான் இப்ப ஃபார்முலாவா கொண்டாந்துட்டேங்க சார். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்ப நான் பாருங்க ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சார். இப்ப எக்ஸ்பெண்டிச்சர் 40,000 வந்துருச்சுங்களா? ஆமா. இப்ப டேட்டா இதுல பாருங்க சார், நான் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப கோல் சீட் என்னுடைய டார்கெட் வந்துங்க சார் ROI. என்னுடைய டார்கெட் வந்துங்க சார் இதுல வந்து 0.4375 இருக்கணும். இப்ப நான் என்ன பண்றேங்க சார், எதை சேஞ்ச் பண்றேன், என்னுடைய சேல்ஸ் சேஞ்ச் பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது பாருங்க சார், எனக்கு சேல்ஸ் 1,44,444 ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 44% நீங்க கூடணும். அதாவது 20,000 ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணா 44,000 ரூபாய்க்கு நீங்க கூட்டுனீங்கன்னா தான் உங்க பழைய லாபம். அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணணும். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் வருமானம் வந்தால் லாபம். இல்ல வரல, அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. சார் இப்ப இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கிறதெல்லாம் சார் இந்த வேல்யூ வச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் என்ன காஸ்ட் வச்சு போட்டிருக்கேன். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய வேல்யூ வரும். சரிங்க சார், சரிங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சார், உங்களுடைய ROI பாருங்க, இங்க 43.75 வந்திருக்கும். ஓகேங்களாங்க சார்? சரிங்க சார். இப்ப அடுத்தது வாட் இஃப் அனாலிசிஸ்க்கு வாங்க சார். இப்ப நான் ஒரு 5 கேள்வி கேட்கிறேங்க சார். இது வந்து வாட் இஃப்ங்க. ஓகேங்களா? If I am increasing my debtor from 10,000 to 20,000, what is minimum sales required to retain my current ROI? If I am increasing my inventory from 10,000 to 30,000, what is my minimum sales required for my current இதுங்க. அடுத்ததுலயும் இதே கொண்டாந்துட்ட இன்வென்டரிக்கு பதிலாக இந்த இடத்துல I can say that admin expenditure. Admin expenditure has been increased from 20,000 வச்சுக்கலாங்களா? 20,000 எடுத்துட்டு 20,000 to 30,000. If I'm increasing my fixed assets from 50,000 to 75,000, what happens to my ROI, ROE? If my borrowing rate has been increased from 12 to 24%, what happens to ROI, ROE? இப்படி நான் கேள்வி கேட்கிறேன் இல்லைங்களா? if what, ஆமா, if class போட்டு அடுத்து என்ன கேட்கறீங்க சார், what அப்படின்னு. இதுதான் சார் வாட் இஃப் அனாலிசிஸ்னு பேரு. இப்ப நம்ம இந்த காஸ்ட் வால்யூம் அனாலிசிஸ்ல பார்த்தங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட்ல பார்த்தோம். அதே வாட் இஃப் அனாலிசிஸ் நான் இங்க அப்ளை பண்றேங்க. இந்த வாட் இஃப் அனாலிசிஸ்ங்கிறது சார் இங்க மட்டும் இல்ல, நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் போய் வாங்குறீங்க பேங்க்ல, யூ கேன் அப்ளை வாட் இஃப் அனாலிசிஸ்ங்க. சார் நான் இஎம்ஐ இவ்வளவுதான் பே பண்ண முடியும், மாசம் எனக்கு இவ்வளவுதான் பே பண்ண முடியும், நான் எவ்வளவு பிரின்சிபல் வாங்கணும், ஓகேங்களா, எனக்கு இவ்வளவு பிரின்சிபல் வேணும், இவ்வளவு இஎம்ஐ, எனக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும், இப்படி நீங்க வாட் இஃப் கேட்கலாங்க சார். ஓகேங்களாங்க சார்? சார் இப்ப எனக்கு நீங்க இப்ப அட் பிரசன்ட் நீங்க இந்த மத்த 3 நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஹோம்வொர்க்கா. எனக்கு இந்த 5வது क्वेश्चन இருக்கு இல்லீங்களா, இந்த 5வது क्वेश्चन மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ண முடியுங்களா? யாராவது ட்ரை பண்ணுங்க பார்க்கலாங்க சார். சார் பழைய வேல்யூ மாத்திக்கங்க சார், பழைய வேல்யூ 1,00,000 மாத்திக்கங்க சேல்ஸ்ங்க. உங்க அட்வர்டைஸ்மெண்ட் அட்மின் எக்ஸ்பெண்டிச்சர் 20,000 மாத்திக்கங்க சார், பழைய வேல்யூ மாத்திக்கங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி என்னங்க சார், நானு பாரோ பண்ணி இருக்கிறது 12%க்கு, 24%க்கு அது என்னுடைய வட்டி உயர்ந்தால் வாட் ஹேப்பன்ஸ்ங்க சார்? அந்த ஃபிக்ஸ்ட் அசெட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்களா? எதுங்க சார்? ஃபிக்ஸ்ட் அசெட் 50,000 மாத்திரலாங்களா? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 50,000 மாத்திருங்க சார். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 50,000, அட்மின் 20, சேல்ஸ் வந்து 1,00,000 இப்படி வச்சுக்கோங்க சார். பழைய வேல்யூவை வச்சுக்கோங்க, 43.75% இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப நான் கேட்டக்கூடிய கேள்வி என்னன்னா, 12%க்கு லாங் டர்ம் லைபிலிட்டி நான் வாங்கியிருக்கேன், ஒரு கால் இது 24% இருந்தால் என்னுடைய ROI-யிலும் ROE-யிலும் என்ன மாற்றம் நிகழ்கிறது? சார் எதுக்கு சார் 5வது क्वेश्चनங்களா?
அஞ்சாவது கொஸ்டின் தாங்க சார். ROI சேஞ்ச் இல்லைங்க. அப்புறங்க வருது. ஏன் சார், எதனாலங்க? அப்ப ஏன் ROI பாதிக்காதுங்களா? சார் நல்ல சார் சார் நல்ல கிளியரா சொல்லுங்க. இன்வெஸ்ட் பண்றதுல மாறல சார், எதுமே ஃபைனான்சியல் லிவரேஜ் மாறுது. ஃபினான்ஷியல் லிவரேஜ் மாறுது, புரியுதுங்களா? ஃபினான்ஷியல் லிவரேஜ் மாறிடுது சார். நல்ல கூர்ந்து கவனிங்க. 12% இருக்கும்போது லிவரேஜ் என்ன இருக்கு பாருங்க, ஃபினான்ஷியல் லிவரேஜ். இப்ப 24%க்கு அப்புறம் என்ன ஆயிடுது? அப்ப அல்டிமேட்டா எது பாதிக்குதுங்க சார்? நீங்க அதிகமா வட்டிக்கு அதிகமா வாங்க உங்க எந்த எஃபிஷியன்சி குறையுதுங்க சார்? குறையுது. ஆனா உங்க ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சி அப்படியே இருக்குது, புரியுதுங்களா? அப்போ நீங்க என்ன செய்யணும் சார், உங்க பினான்சியல் எஃபிஷியன்சி கூட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க குறைந்த வட்டிக்கு வாங்கணும். அதுதான் லேர்னிங் சார். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப நான் இது ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டேன் இல்லையா, இப்படி நான் இது மாதிரி கேட்கிற மாதிரி கேள்விகளை நீங்க கேட்டு மாத்தி பார்த்து என்ன நடக்குது, எங்க என்ன ஆகுது, எப்படி இம்ப்ளிகேஷன் ஆகுதுன்னு அந்த ஒரு இன்சைட் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க பிசினஸ் டிசிஷனே டிஃபரெண்டா இருக்குங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். என்ன க்ளூ கொடுத்துட்டேன்? அதிகமான வட்டிக்கு வாங்கினா என்னோட பினான்சியல் எஃபிஷியன்சி குறையும். ஏன் பினான்சியல் எஃபிஷியன்சி குறையும்? என் பினான்சியல் லிவரேஜ் குறையும், அதனால என் பினான்சியல் எஃபிஷியன்சி குறையும். என்னோட பினான்சியல் எஃபிஷியன்சி குறையறதுனால என்னுடைய ஆப்பரேட்டிங் எஃபிஷியன்சி அப்படியே தான் இருக்கும், ஆனா பினான்சியல் எஃபிஷியன்சி குறையறதுனால என்னுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி குறையும். சரிங்களா சார்? சரி, இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் கிளியருங்களா சார்? இந்த கான்செப்ட் எல்லாத்துக்கும் கிளியருங்களா? ஓகே ஓகே சார். போலாங்களா? அடுத்து நாளைக்கு போய்க்கலாம் சார். சார் இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, இதுல முடிச்சிடலாங்களா? இல்ல இன்னொரு another 2 to 3 minutes மட்டும் ஆகும். இதுலயே வாங்க சார். வேற இதே இதுல தாங்க சார். இதே இதுல அடுத்ததுங்க சார். சார்ட்லயே ஓகே. நான் சொல்லிடுறேங்க சார். நீங்க மறுபடியும் நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. வேற ஏதாவது இருந்தா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். இப்ப இதுல நான் என்ன பண்றேன் பாருங்க சார். இப்ப இது நான் உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு நான் பண்ணல சார். இதுக்கு பேர் என்னன்னா சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்ங்க. இந்த சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்ல நான் என்ன பண்றேன்னாங்க சார், ஒரு நிமிஷம் உங்களோட இதுல இருந்து நான் மாத்திக்கிறேங்க சார். சார் உங்க இதுல நீங்க சார் உங்க ஃபைல் இருக்கு இல்லீங்களா? ஆமா. அந்த ஃபைலை வந்துங்க சார் நீங்க சேவ் பண்ணாம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஓபன் பண்ணிக்கோங்க சார். நீங்க சேவ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, இன்னொரு தடவை டவுன்லோட் பண்ணி வேற நேம்ல ஓபன் பண்ணுங்க சார். இல்லைன்னா சேவ் பண்ணாம க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்ணிக்கோங்க சார். சார் பண்ணியாச்சு இல்லைங்களா சார்? சார் இப்போ இந்த வாட் இஃப் அனாலிசிஸ்ல இங்க பாருங்க சார், ஒரு டேபிள் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் பாருங்க சார். செல்லிங் பிரைஸ் எடுத்துட்டேங்க சார், சேல்ஸ் குவாண்டிட்டி எடுத்துட்டேன். என்னோட பிசினஸ்ல இது ரெண்டும் தான் சென்சிட்டிவிட்டிங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேங்க சார், டிஃபரெண்ட் செல்லிங் பிரைஸுங்க சார். ஒரு எனக்கு வந்து நான் என்ன திங்க் பண்றேன்னா, ஒரு 20% என்னோட செல்லிங் பிரைஸ் குறையலாம் அல்லது கூடலாம். அப்ப ரேஞ்ச் ஆஃப் செல்லிங் பிரைஸ் எடுத்துக்கிறேங்க சார். 20, 21, 22, 23 அப் டு 30 வரைக்கும் எடுத்துட்டேங்க சார். ஓகேங்களாங்க சார்?
சரிங்க சார். அடுத்தது பாருங்க சார், சேல்ஸ் குவாண்டிட்டி எடுத்துட்டேங்க சார். இப்ப சேல்ஸ் குவாண்டிட்டி எடுத்துட்டு நான் அந்த ROI மட்டும் தான் இங்க கால்குலேட் பண்ணிருக்கேன் சார். உள்ள எனக்கு இருக்கிறது பூரா ROIங்க சார். அப்ப டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல என்னோட ROI எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் இங்க அப்ப பாப்புலேட் பண்ணிருக்கேங்க சார். ஓகேங்களாங்க சார்? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 4000 ஆக்சுவலா நம்ம உள்ள கொடுத்துருக்கிறது வந்து 4000 யூனிட்டுங்க. நான் 4000 பிரிச்சிருக்கேங்க சார். ஆக்சுவலா 4000 25 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 44% ரஃபா கிடைக்குதுங்க சார். இப்ப இதே வந்து என்னோட செல்லிங் பிரைஸ் வந்து 23 ரூபாயா குறையுது, என்னோட இது வந்து குவாண்டிட்டி வந்து 2800 ஆகுதுன்னா என்னோட ROI என்ன? அப்ப டிஃபரெண்ட் காம்பினேஷன் இல்லைங்க, டிஃபரெண்ட் செல்லிங் பிரைஸ் வித் டிஃபரெண்ட் சேல்ஸ் குவாண்டிட்டியில என்னுடைய ROI எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கறத நான் இங்க வந்து சார் சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்ல கொண்டாந்து இருக்கேன் சார். ஓகேங்களா சார்? இத ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் விளக்கங்கள் சொல்றேன் சார். எப்படி ரன் பண்றது மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு, நம்ம எஸ்பெஷலி நம்ம இந்த கம்பெனி இன்னும் பார்க்காம இருக்கோம் சார். அந்த ஆரஞ்சு கம்பெனி மட்டும் நம்ம ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம் சார். சார் ஓகேங்களா? ஓகேங்க சார். சரிங்க சார். எனி டவுட்டுங்க சார் இந்த இதுல?